بسم الله الرحمن الرحيم. நமக்கு முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்கள தான் நமக்கு வழிகாட்டியால் அனுப்பி இருக்கிறான். எந்த ஒரு மகானுக்காக வேண்டி அல்லாஹ் ஏதாவது ஒரு அதிகாரத்தை ஒரு பவரை கொடுக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு கொடுத்திருப்பான். ஏன்னா அவங்க அகிலத்துக்கு நபி, அவங்க உலகத்துக்கெல்லாம் நபி. மற்ற நபிமார்கள்லாம் சின்ன சின்ன கூட்டத்து நபியா இருந்தாங்க. அவங்க மூத்தா போனதுல அவங்களுக்கு நுபுவத்து முடிஞ்சு விட்டது. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் அவங்க காலத்தில் முடிஞ்சு விட்டது. மூசா நபி அதோடு முடிஞ்சு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க என்னைக்கு நபியா அனுப்பப்பட்டாங்களோ அன்னையிலிருந்து உலகம் அழிகிற வரைக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கு அத்தனை மொழி பேசுறவங்களுக்கு அவங்க தான் தூதர். அவங்களுடைய மெசேஜ் தான் போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பரந்த ஒரு எல்லையை அவங்களுக்கு கொடுத்து அவங்க அல்லாஹ் தூதராக ஆக்கியிருக்கிறான். ரஹ்மத்துல் ஆலமீன்கிறான். அவங்கள அகிலத்திற்கு அருட்கூட என்றெல்லாம் அவங்கள ரொம்ப ரொம்ப அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். அஸா யபாஸக ரப்புக மகாமன் மஹமூதா, மறுமை நாள்ல ஒரு பாராட்டத்தக்க ஒரு அந்தஸ்துல உன்னை நான் எழுப்புவேன், மற்ற எல்லாரையும் விட புகழத்தக்க ஒரு இடத்துல உன்னை நான் எழுப்புவேன், அப்படியான ஒரு தரஜாவெல்லாம் மறுமையில இருக்குது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான். சில பேருக்கு இந்த சிறுக்கு வைக்காதவர்களுக்காக வேண்டி அவங்க ரெக்கமெண்டும் பண்ணுவார்கள். ஆனால் நாடியதை ஏத்துக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு பவரையும் என்ன செஞ்சா அல்லாஹ் சிபாரிசு பண்ணிக்கலாம் என்று சிபாரிசுக்கு அனுமதி கேட்டு தான் பண்ணுவாங்க. சிபாரிசுடா என்ன, சபாத்துன்னு அதனுடைய கண்டிஷன் என்னன்னு பின்னாடி தனியா ஒரு தலைப்புல பார்ப்போம். முதல்ல அந்த மாதிரி அதிகாரம் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய வறுமையை போக்குறதுக்கோ, கவலையை தீர்க்கிறதுக்கோ, நோயை போக்குறதுக்கோ, புள்ளைய கொடுக்கிறதுக்கோ, வேற ஏதாவது இந்த உலகத்தில் ஒன்றை வழங்குவதற்கோ அதிகாரத்தை எல்லாம் கொடுத்திருந்தானா? குர்ஆன் அடிச்சு நொறுக்குது. அடுக்கு அடுக்க குர்ஆனை கூட அனுசரித்து பார்த்தோம்னா இது நம்ம பயந்து நடுங்க வேண்டி இருக்கிற. நம்ம யாரெல்லாம் மகான் அவுலியான்னு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த மாதிரி அல்லாஹ் சொல்றானே என்கிற அளவுக்கு குர்ஆன்ல கடுமையான வார்த்தைகளும் கடுமையான ஒரு கொள்கை பிரகடனம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். 11ஆம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டதையா குர்ஆன்ல என்ன வருதுன்னு பாருங்க. எல்லாம் குர்ஆன்ல உள்ள விஷயம் தான் இது. 11வது சூறாவுல 31வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சொல்ல சொல்றான் மக்கள்கிட்ட. என்ன சொல்ல சொல்றான்? லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதரா வந்திருக்கிறேன்ல, என்னிடத்துல அல்லாஹ்வுடைய ஹஸானாக்கள் பொக்கிஷங்கள் கருவூலங்கள் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன். அதை சொல்ல நான் வரவில்லை. என்னிடத்துல அல்லாஹ்வுடைய ஹஸானா அல்லாஹ்வுடைய கண்டிஷன்ல உள்ளது சில இருக்கிறது, அதை என்கிட்ட இருக்கு நான் சொல்ல மாட்டேன். வலா அலமுல் கைப, மறைவான விஷயங்களை நான் அறிந்து கொள்ளவும் மாட்டேன். வலா அகூலு இன்னி மலக்குன், நான் மலக்கு என்று உங்கள்ட்ட சொல்லவில்லை, நான் மனிதன் என்று உங்கள்ட்ட சொல்கிறேன். நான் மலக்குன்னு உங்கள்ட்ட சொன்னேனா, மறைவான விஷயங்கள் முதுகு பின்னாடி நடக்கிறதா எனக்கு தெரியும்னு உங்களுக்கு சொன்னேனா, அல்லது அல்லாஹ்வுடைய கஜானா உள்ள இருக்கலாம் என் கண்ட்ரோல்ல இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கஜானா நான் கையில வச்சு யாருக்கும் ஒரு கஜானா இருக்கு, அரசாங்கத்துடைய கருவூலம் இருக்கிறது, அதனுடைய நிர்வாகியை என்னை போட்டாங்கன்னு வைங்க, நான் பாட்டுக்கு எடுத்து கொடுக்கலாம்ல. அந்த மாதிரியாவது அல்லாஹ்வுடைய கஜானாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகியால நியமிச்சிருக்கானா? கிடையாது. நம்ம கிட்ட அந்த கஜானா அவங்க எல்லாம் இருக்கும். அல்லாஹ்வுடைய கஜானா அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கும் என்று நபியை நீங்க போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க. அதாவது நபின்னு பிரச்சாரம் பண்ணும் பொழுது இதையும் சேர்த்து பண்ண சொல்றான். நபின்னு சொல்லிக்க, அல்லாஹ்ட்ட நியூஸ் வருது செய்தி வருதுங்கிறது புகழத்தக்க விஷயத்தையும் சொல்லிக்கிறேன்னு. அதோட என்ன நினைக்கிறேன், உன்னை அல்லாஹ் நினைச்சிட கூடாது. அவங்க மக்கள் விளங்காம அல்லாஹ்வுடைய தூதரத்தானே வந்திருக்கிற, உன்னை பிடிச்ச அல்லாஹ் என்று சொல்லியோ அல்ல அல்லாஹ்வுடைய சில அதிகாரங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லியோ அந்த மக்கள் நினைத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி இதை சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு 72வது சூறாவுல 22வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான், குல் நபியை நீங்கள் சொல்ல வேண்டும், மக்கள்கிட்ட போய் சொல்லணும்ங்கிறான். அதாவது இது அவங்களுக்குள்ள வச்சுக்கிறது கூட இதை சொல்லல, இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்கிறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மக்கள்கிட்ட போய் கண்டிப்பா பிரச்சாரம் பண்ணி இருப்பார்கள் அல்லாஹ் கட்டளை இட்டதுனால. என்ன சொல்ல சொல்றான்? லை யுஜீரனி மினல்லாஹி அஹதுன், அல்லாஹ் என்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ்விடமிருந்து என்னை எவனும் காப்பாற்ற முடியாது என்று போய் சொல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல சொல்றான்? என்னை அல்லாஹ் ஏதாவது தண்டிக்க நினைத்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து எவனும் என்னை காப்பாற்ற முடியாது. வலன் அஜித மின்தூனிஹி முல்தஹதா, அவனை விட்டுட்டு வேற ஒரு போக்கிடத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னை அழிக்கணும்னு என்னை தண்டிக்கணும்னு அல்லாஹ் நினைத்து விட்டான்னு சொன்னா அவன்கிட்ட போய் கெஞ்சிறதை விட்டுட்டு எனக்கு வேற வழி இல்லை என்று முகமதே நீ போய் மக்கள்கிட்ட சொல்லிரு. எதுக்கு இதில் சொல்ல சொல்றான்? மட்டமாக்கிறக்கா சொல்ல சொல்றான்? இல்ல, ஏகத்துவத்தை சரியா புரிந்து கொள்வதற்கு எல்லாம் சொல்ல சொல்றான். எந்த ஒரு ஆளா இருந்தா அவன் அதிகாரத்தை விட்டே கொடுக்க மாட்டான். அல்ல அவனுக்குன்னு உள்ள அதிகாரத்துல
நூல் அளவு கூட அர்த்தாட்ட கொடுக்க மாட்டான். அவன் நான் தான் எல்லாம் அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியவன். அதுக்கு தான் 72வது சூறாவுல 22 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 22வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்கிறான், மக்கள்கிட்ட போய் எல்லாம் சொல்றான், மக்களே லா அம்லிக்குலக்கும் லர்ரன் வலா ரஷதா, உங்களுக்கு கேடு விளைவிப்பதையோ உங்களுக்கு நல்லது விளைவிப்பதற்கோ நான் உரிமை படைத்தவன் இல்லை. உங்களை நான் ஒண்ணுமே பண்ண இயலாது. என்ன நீங்க அடிப்பீங்களா அடிங்க, ஒண்ணுமே என்னால பண்ண இயலாது. இப்படி போய் சொல்ல இயலுமா? ரசூல போய் என்ன சொல்றான்ல, அவங்க அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, ஊர் விளக்கம் பண்றாங்க, கல்லை முல்லை தூக்கி போடுறாங்க, அப்ப மிரட்டோட செய்யணும், தொலைச்சு போடுவோம் அப்படி சொல்லணும். அப்படி சொல்லாம எப்படி எல்லாம் சொல்றான்? நமக்கு முடியாதுப்பா. நீங்க என்னத்தை கேடு செஞ்சாலும் நான் திருப்பி உங்களுக்கு கேடு செய்ய எனக்கு சக்தி இருக்குதா? எனக்கு உங்களுக்கு நல்லது செய்ய எனக்கு ஆற்றல் இருக்குதா? எனக்கு ஒரு ஆற்றலும் கிடையாது. நான் ஒரு மனிதனாக அதை எதிர்கொள்ள முடியுமே தவிர அதுக்கு மேல என்கிட்ட ஒண்ணும் இல்லை என்று இந்த அடி உதைகள்லாம் கிடைக்கும் போது சொல்லுன்னு அல்லாஹ் சொல்றான் 22, 21. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் 67வது சூறாவில் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அரஐத்தும் மக்களே நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், இன் அகிலக்கனி அல்லாஹு, அல்லாஹ் என்னை அழித்து விட்டால், ஒமன் மய்ய என்னோடு உள்ளவர்களையும் அழித்து விட்டால், என்னையும் அல்லாஹ் அழித்து என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்காங்களே அவங்களையும் அல்லாஹ் அழித்து விட்டால், அவ் ரஹிமனா அல்லது எங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்து விட்டால், காபிரீன மின் அதாபின் அலீம், இந்த காபிர்களை துன்புறுத்துகிற வேதனையிலிருந்து எவன் காப்பாத்துவான்? அதை என்னையும் என்னை சேர்ந்தவங்களையும் அல்லாஹ் அழிக்கிறதா முடிவு பண்ணா அதையும் அவன் காப்பாற்ற இயலாது. எங்களுக்கு அருள் புரிந்து அவங்களை அழிக்கிறன்னு முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா அவங்களையும் யாரும் காப்பாற்ற இயலாது. அப்ப எங்களையே அழிப்பதாக அல்லாஹ் முடிவு செஞ்சா கூட நான் என்ன செய்ய முடியும்? என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் அல்லாஹ் அழிக்க நாடினால் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்று போய் சொல்லிரு. எதுக்கு எல்லாம் சொல்றான்? எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் இதை சொல்லத்தான் நபிமார்கள் வந்தாங்க. அவங்களுக்கு பதவியை உண்டாக்கி கொள்வதற்கோ, அவங்களை வணங்கக்கூடிய கூட்டத்தை உண்டாக்குவதற்கோ, அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய கூட்டத்தை உண்டாக்குவதற்கோ, அவங்களுக்கு நேர்ச்சி செய்யக்கூடிய கூட்டத்தை உண்டாக்குவதற்கு வரவே இல்லை. அனைத்தையும் பிரித்து எடுத்து அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்கு வந்தார்கள். அந்த மாதிரி செய்து கொண்டிருந்த மக்களுடைய வணக்கங்களை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் மாத்திரம் திருப்புறதுக்கு வந்ததுனால இதெல்லாம் போட்டு கூட எல்லாம் சொல்றான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொல்றான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன்ல உள்ளதை ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு சொன்னாங்க. சொல்லும் போது சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு சில பேரங்கள்லாம் அவர்களிடம் பேசப்படுகிறது. நீ சொல்லலாம் சரிதான்ப்பா, கொஞ்சம் அடக்கி வாசி, கொஞ்சம் ஒரு பக்குவமா சொல்லு, போட்டு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்றியன்னு இப்ப சொல்றாங்கல்ல. நம்ம போய் சத்தியத்தை சொன்னோம்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, சொல்ற விஷயம் சரிதான், ஆனா இவ்வளவு போல்ட்டா சொல்லக்கூடாது. போல்ட்டா சொல்றது போல்ட்டா சொல்லணும், அல்லா சொல்ற நம்ம மார்க்கம் உண்டாக்கிய சொல்றோம், இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். இப்ப சொல்லக்கூடாது, பக்குவமா சொல்லணும். எப்ப சொல்லணும்? 100 வருஷமா சொல்ல மாட்டாங்க. சொல்லாம இருக்கிறதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, காலம் வரலன்னு. இப்போ சொல்லிட்டாங்க பாருங்க, இப்போ சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, இப்ப வேணாம் பின்னாடி பாத்துக்கிறோம், இப்ப வேணாம், இப்ப மக்கள் ஏத்துக்க ரெடியா இல்லாட்டி தானே சொல்லணும். ரெடியா இல்லாத மக்களுக்கு தானே சத்தியத்தை சொல்லணும். எப்படிலாம் சொல்றாங்கல்ல. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி என்ன செஞ்சாங்கன்னா, சில பேரம் பேசி சிலதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் மென்மையா சொல்லுங்க, வேற மாதிரி கொஞ்சம் அப்படி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்களா. நல்லது மாதிரி சொல்லுவாங்க, எதிர் மாதிரி சொல்லாம நல்லது சொல்ற மாதிரி, யோசனை சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட அப்படி பேரம் பேசுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன செய்யுதுன்னா, சரியா தானே இருக்குது, இப்ப கொஞ்சம் விட்டுட்டு அப்புறமா சொல்லிக்கலாமே இந்த மனசுல லேசா சலனம் ஏற்பட்டுருச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. நான் சொல்ல அல்லாஹ் சொன்ன அப்படி ரசூலுல்லாஹ்ட்ட நமக்கு என்ன தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல அது மாதிரி ஏற்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு சொல்றான், அந்த மாதிரி மட்டும் செஞ்சேன்னு வையி. என்ன சொல்றான்னு பாருங்க, அந்த வாசகத்தை பாருங்க. ஒயின்காதுல எஃப்தினூனக அனில்லதி அவ்ஹைனா இலைக்க லி தஃப்தரி அலைனா கைரஹு, நான் ஒரு வேதத்தை உனக்கு தந்திருக்க, அது இல்லாத ஒன்றை சேர்த்து சொல்வதற்காக வேண்டி உன்னைய குழப்பலாம் என்று சில பேர் திட்டமிடுகிறார்கள். இதன் லத்தகதூக்க கலீலா, அப்படி நீ செஞ்சு இருந்தா உன்னைய உற்ற நண்பராக்கி இருப்பார்கள். நீ தாப்பா சூப்பரா ஆளுப்பாங்க, அவங்க சொல்றபடி கேட்டு இருந்தீங்கன்னா அது மாதிரி செஞ்சிருப்பார்கள். உலவுலா அன் சப்பத்னாக்க, நான் உன்னை உறுதிப்படுத்தி வைத்திருக்காவிட்டால் லக்கது கித்த தற்கணி இலையும் செய்யும் கலீலா, அவங்க பக்கம் கொஞ்சமாச்சு நீ சாஞ்சி இருப்ப. இன்னைக்கு சொல்லாதீங்க, அடுத்த மாசம் சொல்லுங்க, 2 மாசம் கழிச்சு சொல்லுங்கன்னா சரின்னு சொல்லி சரி மாதிரி ஆயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கண்டிச்சுட்டான் அல்லாஹ். இப்ப நம்ம செய்ய முடியாது, ரசூலுல்லாஹ்வே அட்ஜஸ்ட்மென்ட்க்கு போய் அல்லாஹ் கண்டிச்ச பிறகு நெஞ்சாச்சு விட்டுட்டாங்க. லக்கது கித்த தற்கணி இலையும் செய்யும் கலீலா, கொஞ்சமாவது அவர்கள் பக்கம் சாய்ந்து இருப்பாய் நான் உறுதிப்படுத்தாவிட்டால்.
நான் உள்ளத்தை உறுதிப்படுத்தி வச்சதுனால அப்படி போயிட்டு ரிவர்ஸ் ஓடியாந்தாங்க. சொல்லாம இருந்துருவோமே சரி மாறி படுது. உடனே அல்லாஹ் என்ன நான் உள்ளத்தை உறுதிப்படுத்தினவனே இல்ல போட்டு உடைச்சிட வேண்டியதான் என்னன்னு சொல்லிட்டு போடா, இப்ப சொன்னது இப்பதான் சொல்லுவேன், மறைக்கவள மாட்டேன் கூட்டவள மாட்டேன் உறுதியா ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. இதை சொல்லிட்டு எல்லாம் சொல்றான், இதெல்லாம் அதக்குனாக்க அவங்க சொன்னதை கேட்டு கொஞ்சம் வளைஞ்சி இருந்தேன் வையி இல்ல அதக்குனாக்கள் ஹயாத் ஒலேபல் மமாத், வாழும் போதும் இருமடங்கு வேதனையையும் மரணத்துக்கும் போதும் இருமடங்கு வேதனை உனக்கு தந்திருப்பேன், மற்றவங்களுக்கு தர டபுள் ஆக்கியிருப்பேன். நீ மாத்திரம் அவங்க பக்கம் சாஞ்சி இருந்தேன்னா அவங்க சொல்ல கேட்டு இருந்தேன்னு சொன்னா கொஞ்சம் வளைஞ்சு இருந்தேன்னு சொன்னா என்ன செஞ்சிருப்பேன், இந்த உலகத்திலையும் டபுள் மடங்கு வேதனை மறுமையிலையும் டபுள் மடங்கு வேதனையை தந்திருப்பேன். சும்மலா தஜிதுலக்க அலைனா நசீரா, எனக்கு எதிராக உதவி செய்யறதுக்கு யாரும் உனக்கு கிடையாது, என்னை விட்டு யார் இருக்கா, அப்படி நான் செய்து விட்டேன் என்று சொன்னால் உனக்கு உதவி செய்வதற்கு யாராவது பெற்றுக்கொள்வியா, யாராவது உனக்கு இருக்கிறாங்களா என்று எவ்வளவு கடும் வார்த்தை. நீ தடம் புரள்ற மாதிரி போன, உன்னை உள்ளத்தை உறுதிப்படுத்திட்டேன், கொஞ்சம் தடம் புரண்டு இருந்தேன்னு சொன்னா 2 மடங்கு தான் உனக்கு. தூதரை நியமிச்சிருக்கோம்ல, சாதாரண ஆட்களுக்கு 1 மடங்குன்னா தூதரை நியமித்த ஆட்கள் நம்மளோட உறுதியா கூடுதலா இருக்கணும், அதுக்கு 2 மடங்கு வேதனையை தந்திருப்பேன். 2 4 நாள் இங்க 2 அங்க 2 தான், துன்யாவோட 2 மடங்கு அங்க 2 மடங்கு ஆக்கியிருப்பேன் அளவுக்கு சொல்றான். இது 17வது சூறாவுல 75வது வசனத்தில் இருக்கிற. எதுக்கு இதனால சொல்லி காட்டுறான், நபிமார்களா இருந்தாலும் இறை நேசர்கள் தான். அல்லாஹ்வுடைய பெரிய தரஜா நம்ம யாருக்கும் கிடைக்காத தரஜாவனா அவங்களுக்கு கிடைக்கத்தான் போகிறது, அது தனி விஷயம். இந்த உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்துட்டானா, உலகத்தில் எந்த விஷயத்தையாவது டிசைட் பண்ணக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய பவரை எந்த நபிக்காக அதில் கொடுத்தானா என்பதற்கு தான் இந்த வசனங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 10வது சூறாவுல 49வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான், குல்லா அம்லிகுல் நஃப்ஸி லர்ரம் வலா நஃபா இல்லா மாஷா அல்லாஹ், எனக்கு உங்களுக்கு செய்யற விட்டு தள்ளுங்க, உங்களுக்கு நான் நன்மை செய்ய முடியுமா கெடுதி செய்ய முடியுமா அதை விட்டுருவோம், எனக்கு நான் நன்மை செய்ய முடியுமா முடியாதுன்னு சொல்லுங்க. அல்லாஹ் சொல்ல சொல்றான், நபி நீங்க சொல்லிருங்க, லா அம்லிகுல் நஃப்ஸி, எனக்கு நான் சக்தி பெற்றவனாக இல்லை, என் விஷயத்தில் நான் சக்தி பெற்றிருக்கவில்லை. லர்ரன் வலா நஃபா, எனக்கே நான் கேடு செய்து கொள்வதற்கு, எனக்கே நன்மை செய்து கொள்வதற்கு எனக்கு சக்தி இல்லை, அந்த பவர் எனக்கு இல்ல. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனாலே தவிர, அல்லாவா நாடுனா நான் ஏதாவது செய்யறது ஒர்க் அவுட் ஆகிக்கணும், அல்லாஹ் நாடலைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நல்லது செய்யறதா இருந்தாலும் கெட்டது செய்யறதா இருந்தாலும் எனக்கு செய்யற விஷயத்தை நான் செய்ய முடியாது, உனக்கு எப்படி செய்ய முடியும்? என்னுடைய வறுமையை நான் போக்கிக்கிற முடியாது, என்னுடைய நோயை நான் போக்கிக்கிற முடியாது, எனக்கு குழந்தை வேணும்னா எனக்கு உண்டாக்கி கொள்ள முடியாது, என்னுடைய வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி கொள்ள முடியாது, என்னுடைய பட்டம் பதவி புகழ் எதை நான் உண்டாக்கி கொள்ள முடியாது. அப்ப எல்லாமே எனக்கே செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம எப்படி வேற ஆளுக்கு செய்ய முடியும்? வேற ஆளுக்கு செய்ய முடியலன்னு சொன்னா மற்ற அவுலியாக்கள் மகான்கள் எப்படி செய்வாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலே இல்ல, இது சொல்லோட சொல்றான்ல, இத போய் மக்கள்கிட்ட சொல்லு. 10வது சூறாவுல 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான், ஒய்யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின், நபியே உமக்கு அல்லாஹ் ஒரு கெடுதியை ஏற்படுத்தி விட்டால் ஃபலா காஷிஃபலஹு இல்லாஹு, அவனை தவிர வேற எவனது நீக்க முடியாது. உனக்கு நான் ஒரு துன்பத்தை தந்துட்டேன்னு வையே, நானா நீக்கினா உண்டே தவிர, நீங்க தான் மகானாச்ச, நீங்க தான் இறை நேசர் ஆயிடுச்ச, இறை தூதர் ஆயிடுச்ச, நீங்களா அதை போய்க்கிற முடியுமா? நான் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தந்து விட்டேன்னா தந்ததுதான், உங்களால் அதை கடுகளும் என்ன செய்ய முடியாது, நீக்கிக் கொள்ள முடியாது. அதே மாதிரி யுரீது கபி ஹைரின், உனக்கு நல்லது செய்யணும் இறைவன் நாடி விட்டான் என்று சொன்னால் பலா ராத்தலி ஃபதலிஹி, அந்த நல்லது எவனும் தடுக்கவும் முடியாது. உனக்கு கெட்டது செய்ய நாடிட்டா அதை எவனை நீக்கி உனக்கு காப்பாற்ற முடியாது. உனக்கு நல்லது செய்ய நான் நாடிவிட்டால் அந்த நல்லதை எவனுக்கு தடுக்க முடியுமான்னு அதுவும் முடியாது. யுசீபு பிஹி மையஷாவு மின் இபாதிஹி, அவன் நாடி அடியார்களுக்கு அதை கொடுப்பான், எவனு கேள்வி கேட்க இயலாது. இது 10வது சூறாவுல 107வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான். இதே கருத்தை 6வது சூறாவுல 17வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 7வது சூறாவுல 188வது வசனத்துல ஒரு லாஜிக்காக ஒரு தர்க்க ரீதியாகவே அதை புரிய வைக்க சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான், குல் நபியை நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்லணும், உங்களை பத்தி நீங்க பயான் பண்றீங்க, போய் தெளிவுபடுத்திட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா மதிக்கிறேன் அல்லா எடுத்துட்டு வச்சிடக்கூடாது. முந்தின நபிமாரெல்லாம் அப்படி ஆக்கிவிட்டாங்க. ஈசா நபியில இருந்து ஒவ்வொரு நபி நினைஞ்சிட்டான், கடவுளாக்கிட்டு போயிட்டான், அது வரக்கூடாதுன்னு சொன்னா உங்களை பற்றி நான் எச்சரிக்கையும் போட்டு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறான் அல்லாஹ். அதுதான் இதை சொல்ல சொல்றான் அல்லாஹ். என்ன சொல்றான், லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபஅன் வலா லர்ரா, எனக்கே நான் பயனளித்துக் கொள்ள முடியாது, எனக்கே நான் கேடு செய்து கொள்ள முடியாது, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர சொல்லிட்டு அதை லாஜிக்காக
தர்க்க ரீதியா அல்லாஹ் ஒரு வாதத்தை வைக்கிறான். எப்படின்னு கேட்டா, உலவ் குன்து ஆலமுல் கைப், மறைவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு தெரிந்திருக்கும் என்று இருந்தால் லஸ்தக்தர்து மினல் கைரி, நல்ல விஷயங்களையே நான் அதிகமாக அடைந்திருப்பேன். ஒமா மசனிய சூவு, எனக்கு எந்த விதமான துன்பமும் வந்திருக்காது. அந்த மாதிரி எனக்கு நடந்துச்சா கேளுங்கிறான் அல்லாஹ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா செய்ய முடியாதாங்க ரெண்டாவது விடுங்க. மறைவான விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சாதான் இதெல்லாம் செய்ய முடியும். இப்ப எனக்கு ஒரு துன்பம் வரப்போறது மறைவான விஷயம். நாளைக்கு ஒருத்தன் என்னை கொல்ல போறான்னு வைங்க, அது மறைவான விஷயம். இப்ப கண்ணு முன்னாடி கொல்ல வர்றது மறைவான விஷயம் இல்ல. நாளைக்கு என்னைய கொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கான்னு வைங்க, அது நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப மறைவா இருக்கக்கூடிய நேரத்துல அவன் பாட்டுக்கு நாளைக்கு என்னை கொண்டு போயிட்டானா எனக்கு தப்பிச்சுக்கிற இயலாது. நாளைக்கு ஒருத்தன் கொல்ல போறான், இந்த இடத்துல என்ன இப்ப தயாரிப்போட இருக்கிறான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிட்டா என்னை கொல்ல இயலுமா? நாளைக்கு ஒருத்தன் கொல்ல போறான், இன்னென்ன திட்டங்கள் தீட்டி இருக்கிறான், அதுக்குரிய தயாரிப்புகளோட இருக்கிறான், இன்னென்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துருச்சுன்னு சொன்னா நான் அங்க போய் மாட்டிக்கிற போறேன், தப்பிச்சு விடையாந்துருப்பேனே, அந்த பக்கத்துக்கு போக மாட்டேனே, அதுக்கு தகுந்த மாதிரி செக்யூரிட்டியை நான் ஏற்படுத்திக்கிறவனே. அப்ப ஒரு மனிதனுக்கு மறைவான விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அவனுக்கு கஷ்டமே வராதுங்க. இப்ப இந்த பில்டிங் இடிஞ்சு மண்டையில் உழவு போகுது வைங்க, அரை மணி நேரத்தில் உழவு போகுது வச்சுக்கணும் பேச்சுக்கு. இது முன்னாடி எனக்கு தெரிஞ்ச நான் இருப்பேனா? நம்ம யாராவது இருப்போமா? ஓடிய போயிருவோம்ல. 25 நிமிஷத்துல எல்லாம் கிளம்பிடுவோமே, உழவு போகுது இப்ப ஓடிடுவோமே. அரை மணி நேரத்தில் உழவு போகுதுன்னா நம்ம எங்க இருக்க போறோம்? ஈக்காக கூட இருக்காது. ஏன்? அது மறைவானது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு கேடு வராது. இது சாக்கடிக்கிற மாதிரி ஏதோ ஏற்பாடு இருக்குன்னு வைங்க, தொட்டவனு சாக்கடிக்கிற மெத்தட்ல இருக்கு. இது எனக்கு முன்னாடி தெரிஞ்சா நான் சாக்கடிக்க முடியுமா? தெரிஞ்ச கை வைக்காம இருப்பேன், சரி பண்ணிக்கிறேன். அப்ப நாளைக்கு நடக்கிறது பின்னாடி நடக்கிறதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தெரிந்திருந்தால் அவனுக்கு எந்த கஷ்டமும் வராது. நீங்க பாக்குறீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் வருது, நபி அல்லாஹ் சொல்ல சொல்றான். நீங்க பாக்குறீங்க என்னை நீங்க அடிக்கிறீங்க, நான் வாங்கிட்டு தான் இருக்கிறேன், ரத்தம் சொட்டு விரட்டுறீங்க, ஓடத்தான் செஞ்சேன், தாய்க்குள்ள அடிச்சு விரட்டி விட்டீங்க, கள்ள தூக்கி போடுறீங்க, முள்ள தூக்கி போடுறீங்க, ஒட்டக குடலை கொண்டாந்து தொழுகையில் இருக்கும்போது போடுறீங்க. நம்ம என்ன செய்ய முடிஞ்சா? நீ ஒட்டக குடலை கொண்டாந்து எங்க கழுத்துல வைக்க போறேன்னு தெரிஞ்சா நான் ஏன் அங்க வரப்போறேன்? அது தப்பிச்சல் பண்ணலப்பா. இந்த மனுஷன் தாங்கிறது எப்படி எல்லாம் சொல்ல சொல்றான் பாருங்க. அடே எனக்கு எவ்வளவு கஷ்டம் வருது பார்க்கத்தானே செய்யற. இந்த கஷ்டம் எல்லாம் நான் ஒரு மனுஷன் உனக்கு காட்டல. இந்த கஷ்டம் எல்லாம் உன்னிடமிருந்து வரும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா நீ அந்த கஷ்டத்தை செய்ய முடியுமா? தெரியக்கூட முடியாதப்பா. எனக்கு என்னென்ன நீங்க ஒரு திட்டம் போட்டு வச்சுக்கிறீங்க, எனக்கு என்னென்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு நாலேஜே இல்லை என்பது நான் எப்படி என்னை காப்பாத்திக்கிறேன் என்று நபியே நீங்க சொல்லுங்கிறான் அல்லாஹ். சும்மா சொல்லாம காரண காரியத்தோட விலைக்கு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி நாளை நடக்கிற விஷயங்கள்ல ஒருத்தனுக்கு தெரிஞ்சுக்கின்னு வைங்க, அவனுக்கு நல்லதான் அடைஞ்சிருவான், கெட்டது ஒண்ணுமே வராது. ஒரு வியாபாரம் இருக்குன்னு வைங்களேன், இந்த வியாபாரம் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு என்ன கெதிக்கு ஆகுங்கிறது இப்ப எனக்கு தெரிஞ்சுன்னு வைங்க. மறைவாண்டா தானே, மறைவானதுல நாளைக்கு எப்படி இருக்கும், நாளை கழிச்சு எப்படி இருக்கும், அப்படி எல்லாமே தெரியுமா இல்லையா? ஒரு பிசினஸ்ல நான் போய் பணத்தை போட போறேன், போட போகும்போது எனக்கு என்ன தெரியும்னா ஒரு 2 வருஷத்துக்கு நல்லா எகிரி போகும், அப்புறமேல இறங்க ஆரம்பிச்சிடும், இப்படி டீட்டெயிலா தெரியும் வைங்களேன். லாபம் வரக்கூடிய நாள் மட்டும் முதலீடு பண்ணிவிட்டு அப்படி எடுத்து உடையாந்துருவேன்ல, 2 லட்ச ரூபாய் போடுவேன், 20 லட்ச ரூபாய் உடையாந்துருவேன், அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருவேன். நான் நஷ்டப்படவே மாட்டேன். எனக்கு எதுல போட்டா லாபம் வரும், எதுல போட்டா நஷ்டம் வரும்னு தெரிஞ்சா ஏன் நான் ஏன் நஷ்டம் அடையும் போதுல போய் இருக்கிறேன், லாபத்தை மட்டும் அடைஞ்சிட்டு உடையாந்துருவேனா இல்லையா? அப்ப எது எதுல இருந்தால் நல்லது இருக்கும்னு பார்த்து அதையா நான் அடைஞ்சிருவேன், எது எதுல இருந்தா கெட்டது வருமோ அதையா பார்த்து விலகி கொள்ளுவேன். அப்படி நான் இருந்தேன் உங்க முன்னாடின்னு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ். கேட்க சொன்னா அப்படி கேட்க சொன்னா நான் அப்படி இருந்திருக்கிறேனா? நீ நினைச்சா மண்டல போட்டு அடிச்சுட்டு ஓட முடியுது, அப்படிதான் நான் இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் எப்படி கேட்க சொன்னா, நீ நினைச்சுன்னா கல்ல விட்டு எரிய முடியுது, என்னால தடுக்க முடியல. நீ நினைச்சா முள்ள தூக்கி எரிய முடியுது, என்னால தடுக்க முடியல. நீ நினைச்சா ஓட விரட்ட முடியுது, நான் ஓடத்தான் முடியுது, தப்பிக்க முடியல. ஊரை விட்டு என்னை விரட்டின, அதுல இருந்து காப்பாற்ற முடிஞ்ச என்னால. அப்ப நானும் கண்ணு முன்னாடி மனுஷனை வாழ்ந்து தானே பாருங்க, ஏன்பா அதுக்கு மேல நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்க. அந்த மக்கள் யாரும் அப்படி நினைக்கல. கியாம நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கு இந்த குர்ஆன்ல அறிவுரை இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்மளும் நினைக்கிறானே. இப்ப கழுத விட்டு அவுளியாவை எல்லாம் வச்சுட்டு சக்தி இருக்குன்னு நினைக்கிறானே. கழுத விட்டைய போச்சு வச்சுட்டு அவுளியாங்கிறான், பணமரத்தை போச்சுட்டு அவுளியாங்கிறான், குரங்க போச்சு வச்சுட்டு அனுமார அவுளியாங்கிறான், இருக்கு நம்ம இதுல யானைக்கு அவுளியாங்கிறான். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வருவாங்களா இல்லையா? அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும் பொருட்டு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இதெல்லாம் கடுமையா எச்சரிக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் இருந்தா கூட இவ்வளவு கஷ்டங்களையும் அவன் தடுக்க முடியாம போனது என்ன காரணம்? நாளைக்கு உள்ளது ஒண்ணும் தெரியாது, அடுத்த செகண்ட்ல என்ன நடக்கும் ஒண்ணும் தெரியாது, இந்த மாதிரி தான் எங்களை அனுப்பியிருக்கான்ல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஃபரைத்தும் மாத்துதூன மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவங்களெல்லாம் இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காசிபாத்துல் துர்ரிஹி, அல்லாஹ் எனக்கு ஒரு கேடு செய்ய நாடி விட்டால்
அவங்க எல்லாம் தடுத்துருவாங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் எனக்கு கேடு செய்ய நாடி விட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்கள்லாம் என்னை வந்து காப்பாத்திடுவாங்களா? அராதனி பி ரஹமத்தின், அவன் எனக்கு ரஹமத்து செய்ய நாடி விட்டால், அருள் செய்ய நாடி விட்டால், ஹல் ஹுன்ன மும்சிகாத் ரஹமத்திஹி, அவனுடைய ரஹமத்தை இவங்க எல்லாம் தடுத்து விடுவார்களா? குல் ஹஸ்பி அல்லாஹ், நபியை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் மட்டும் எனக்கு போதும். இதைத்தான் நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும். அல்லாஹ் மட்டும் ஹஸ்பி அல்லாஹ் அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், அவன் மீதுதான் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதை போய் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துங்க. இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஹிய குர்ஆனை இறக்கிறான். அவங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான், முகபத்து வச்சிருக்கான் என்பதெல்லாம் நம்ம நிறைய ஆதாரங்களை பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவங்க மேல அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு மறுமையில பெரிய தர்ஜாவை கொடுக்க போகிறான், அவங்களை எவ்வளவு உயர்வான இடத்தில் வைத்திருக்கிறான், நபிமார்களுக்கு எல்லாம் தலைவருங்கிற லெவல்ல அவங்களை வைத்திருக்கிறான் என்றெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு இடத்துல சொல்றான், இந்த முகமது நான் ஒரு குர்ஆனை கொடுத்திருக்கிறேன், இதுல வந்து அவரா இஷ்டத்துக்கு என்ன சேர்த்துட்டாருன்னு வைங்க, சேர்க்க மாட்டாரு. அப்படி சேர்த்தார் என்று இருந்தால் நம்ம ரசூல் தானே, நமக்கு வேண்டிய ஆள் தானே, நம்ம கூட்டாளி தானே, செஞ்சுட்டு போறாரு அப்படின்னு நம்ம விடுவோம்ல. பொதுவாக நம்ம ஒரு ஆள் மேல விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் ஏதாவது கரெக்ஷன் பண்ணா கூட கண்டுக்கிற மாட்டோம்ல. நம்மளும் ஒரு கடிதத்தை கொடுத்து விடுறோம், அவன் பார்த்து வேண்டிய ஒரு ஆள் தான், நல்ல நோக்கத்தில் செய்யறான், இது இப்படிதான் நல்லா இருக்குன்னு ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிட்டான், நம்ம ஏதாவது கண்டிப்போமா, சரி நம்மளால தெரிஞ்சவங்க போயிட்டு போறான் அப்படின்னு விட்டுருவோம். அப்ப அந்த மாதிரி நினைத்து கொண்டு குர்ஆன்ல வஹீல ஏதாவது கூட்டி குறைச்சி ஏதாவது செஞ்சுட்டேன்னு வையி, அப்ப என்ன செய்வான் தெரியுமா? உன்னை அல்லாஹ் கேட்கறான், எதுக்கு ஏதாவது சொன்னா மனுஷன் இடத்துல வச்சு போறான், நபியா இருந்தாலும் சரி அந்த எல்லையை காட்டுறான்ல. எப்படி காட்டுறான்னு கேட்டா, வலவுத்த கவ்வல அலைனா பாதல் அகாவில், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பெயரில் ஒரு சின்ன சொல்லை இட்டுக்கட்டி சொல்லி இருப்பாரையானால் லஅഖதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலது கரத்தால் பிடிப்பேன். இடது கரத்தால் பிடிக்கிறத விட வலது கரத்தால் பிடி வந்து பிடி கடுமையா இருக்கும். அதுக்காக இந்த வலது அல்லாஹ் சேர்த்து சொல்றான், லஅഖதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலது கரத்தால் பிடித்து சும்மல கதானா மின்ஹுல் வதீன், அவருடைய நாடி நரம்ப தரிச்சிருவேன். வலது கையால பிடிச்சி நபின்லாம் பார்க்க மாட்டேன், நம்ம மெசேஜ்ல கை வச்சு கூட்டி குறை செஞ்சாங்கன்னு வைங்க, நடக்கிறதே வேற. நான் தான், எனக்கு என்னுடைய எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது, நபியா இருந்தாலும் சரி என்னுடைய லிமிட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி அப்படி அவரை நாடி நரம்பை தரிக்க நான் முடிவெடுத்து விட்டால் உங்களை எந்த ஒருத்தனும் வந்து தடுத்து விட முடியாது, உங்களில் தடுக்கக்கூடிய ஒருத்தனும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு கடும் அர்த்தம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டு கட்டவா செய்வாங்க, அல்லாஹ்வுடைய வஹீல இருந்தா சேர்த்தவா செய்வாங்க, அப்படி ஒரு ஆளை எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பா செய்ய மாட்டான். எதுக்கு இதை சொல்றான்னு கேட்டா நமக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்றான். அவங்களுடைய எல்லை என்னன்னு புரிஞ்சாதான் இவன் அவுலியாட்ட போய் வணங்க மாட்டாங்க, செத்து போனாலும் போய் கும்பிட மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும் சார்ந்து இருப்பாங்கன்னு காட்டுறதுக்கு தான். ரசூலுல்லாஹ் அப்படி செய்யவே மாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி சொல்லி காட்டுறான். நீ எட்டு கட்டுன ஒரு வார்த்தையை சின்ன பாதலா காவிங்கிறான், சில சொற்களை நீ இட்டு கட்டி நான் சொல்லாத ஒன்றை சேர்த்து சொல்லிவிட்டாயானால் உன்னை வழக்கரத்தால் பிடித்து நாடி நரம்ப தரிச்சிருவேன், என்னிடமிருந்து எவனும் காப்பாற்ற முடியாது உன்னைய. இது வந்து 69வது அத்தியாயத்தில் 44 முதல் 47 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுதான் அல்லாஹ் வந்து அந்த அதிகாரம் எனக்கு தாங்கிறத காட்டுறதுக்குரிய நிலைமை. அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுக்கும் மனைவிமார்களுக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு போறாங்க, அங்க தேன் கொடுக்குறாங்க, தேனை சாப்பிட்டு இன்னொரு மனைவி வீட்டுக்கு போறாங்களா, அவங்க வேணும்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த தேன்ல இருந்து ஒரு கெட்ட வாடை வருது, தேன்னு சொல்லாம ஒரு ஒரு மகாபீருங்கிற ஒரு துர்வாடை உங்க வாயிலிருந்து வருது அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சிட்டாங்க, இந்த தேன்ல தான் அந்த கெட்ட வாடை வருது போல இருக்குது, நம்ம தேன் வேணா சாப்பிட்டு வந்தோம், வேணும்னு போய் சொல்றாங்க இந்த மனைவிமார்கள். ஆனா அவங்க நெசம் நினைச்சிட்டாங்கன்னா, இனிமே இந்த தேனை ஹராமாக்கிட்டேன், தேன் இனிமே தொடவே மாட்டேன், கெட்ட வாடை வருதுல, கெட்ட வாடை வர்றதுனால இனிமே தேனை தொடறது கிடையாது அப்படின்னு தேனை ஹராமாக்கிட்டாங்க. ஆனா அல்லாஹ் வந்து தேனை ஹராமாக்கி இருக்கிறானா? ஆக்கல. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஃபீஹி ஷிஃபாவுன் லின்னாஸ், அது யக்ருஜு மின் புத்துனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாவுன் லின்னாஸ், அந்த தேனீக்களுடைய வயிறுகளிலிருந்து மதுரமான பானம் கிடைக்கிறது, அதிலே மக்களுக்கு நிவாரணம் இருக்கிறது, நோய் நிவாரணம் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது தேன்ல. அப்ப தேனை வந்து ஹலாலாக்குறான்ல, தேன் வந்து நல்லது, அது ஒரு மதுரமான பானம், அதுல வந்து நோய்க்கெல்லாம் நிவாரணம் இருக்குது. அப்படிங்கும் போது அல்லாஹ் ஹலாலாக்கிட்டானா? அல்லாஹ் ஹலாலாக்குன ரசூலுல்லாஹ் வந்து ஹராமாக்க முடியுமா? ஆக்க முடியாது. இவங்களுக்கு இந்த துர்வாடை வருதுன்னு அவங்க மனைவிமார்கள் ஒரு மனைவி சொன்ன காரணத்தினால கோவப்பட்டு நினைச்சிட்டாங்க, இன்னுமே தேனை தொட மாட்டான்ல, ஹராமாக்கிட்டான்ல அப்படின்ட்டாங்க. உடனே அல்லாஹ் எனக்கு சாதாரண ஒரு மேட்டர் விட்டானா, குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம்,
கோவத்தில் வந்து ஒரு விஷயம் அப்படின்னு விட்டானா இது அவங்க ஹராம் ஆக்கிட்டதுன்னு நோட்டீஸ் அடிச்சா வெளியே சொன்னாங்க. உலகத்துக்கு தெரியுமா யாருக்காச்சும்? மனைவி மாற்றம் நடக்கும்போது இனிமே தானே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. இது யாருக்கா தெரியவாச்சும் செய்யுமா? சாப்பிடாம அவங்க இருந்துட்டாங்கன்னா உலகத்துக்கு நம்மளுக்கு இந்த நியூஸ் வந்தாவது இருக்குமா? வந்திருக்காது. அல்லாஹ் என்ன பாக்குறான்? உள்ளுக்குள்ள சொன்னாலும் நம்ம ரைட்ல கை வைக்கிற மாதிரி இருக்குது. அல்லாஹ் எப்படி பாக்குறான்? நீ உலகத்துக்கு சொல்லாட்டாலும் சரி, உன் பொண்டாட்டிக்கு மட்டும் சொல்லிட்டு இருந்தாலும் சரி, இது ரைட் நம்ம ரைட்ல கை வைக்கிற மாதிரி இல்லப்பா இருக்குது. நான்ல ஹராமாக்குறாரு, நான் ஒன்றை ஹலாலாக்கும் நீங்க வந்து ஹராமாக்கிடுவீங்களா? அல்லாஹ் உடனே என்ன செய்யணும்? சூரத்து தஹரீம், அதாவது 66வது சூராவுல முதல் வசனமே அப்படிதான் ஆரம்பிக்கிறது. யா அய்யுஹன் நபியு, நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கணும், நீ எப்படி ஹராமாக்கலாம்? அல்லாஹ்வை நான் வந்து ஹலால் ஆக்கியிருக்கிறேன், அனுமதிச்சிருக்கிறேன், நீ எப்படி ஹராமாக்கலாம்? தபுத்தகை மர்லாத் அஸ்வாஜிக, உன் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நீ எப்படி நான் ஹலாலாக்கணும் ஹராமாக்கலாம்? அந்த ரைட் உனக்கு யார் தந்தா? நான் ஹலால் தான், அதான் ஹலால், அது கட்டுப்படணும். நீ நான் ஹலால் ஆக்கணும் ஒன்றை வந்து நீ ஹராம் ரெண்டாவது அறிவிக்கிறதா இருந்தா அந்த ரைட் உனக்கு யார் தந்தது? இவங்க அறிவிக்கவும் கிடையாது, உலகத்துக்குலாம் சட்டம் சொல்லவும் கிடையாது, யாரும் தேனை சாப்பிடாதீங்கன்னு உத்தரவுலாம் போட கிடையாது. நான் சாப்பிட மாட்டேன் தன்னளவுக்கு தான் ஆக்கிக்கிட்டாங்க. இது உலகத்துக்கு தெரியாத ஒரு ரகசியமான ஒரு விஷயம் தான். அல்லாஹ் சொன்னனால உலகத்துக்கு தெரியுது. உலகதா அல்லாஹ் கண்டிச்சதுதான் உலகத்துக்கு தெரியாது தவிர அவங்க ஹலால் ஆக்குனது ஹராம் ஆக்குனது உலகத்துக்கு தெரியாது. இதை வச்சுதான் தெரிய ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ தனியா ரகசியமா சொன்னாலும் சரி, நான் ஊர்புறம் போட்டு உடைச்சு விட்டுருவேன், உலகறிய சொல்லி விட்டுருவேன். என்ன சொல்லிடுவேன்? நம்ம ரைட்ட கையில் எடுத்து விட்டாரு, விட மாட்டேன் என்று எச்சரிக்கை பண்ணி அதை அவங்க வாயினால் சொல்ல வைக்கிறான். அந்த கண்டிக்கிற வசனத்தை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயினால என்ன செய்யறான்? உலகத்துக்கு சொல்லி நமக்கு தெரிய வருகிறது. அப்ப அல்லாஹ் விட்டுட்டு போயிருக்கலாமா இல்லையா? நம்ம ஹபீப் தானே, நம்ம ரசூல் தானே, வேண்டியவங்க தானே, சொன்னா செஞ்சுட்டு போறாங்களே, அவங்க தானே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு செஞ்சிருக்கலாம்ல? இல்ல. அப்ப எந்த ஒரு பவரையும் அல்லாஹ் கொடுக்க ரெடியா இல்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மையை கருதி, அது இப்போ நம்மள இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு நன்மையை கருதி கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றது, முதல் சொன்னோம்ல அந்த மாதிரி ஒரு மேட்டர் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெருமுகர். மக்காவுல இருக்கும்போது ஒரு முக்கியமான அந்த ஹதீஸ்ல வருகிறது, ரஜுலுன் மின் உலமாயில் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்கள்ல ஒரு முக்கியமான பிரமுகர்களில் ஒருவரோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபி வர்றாரு, ஆரம்ப கால முஸ்லீம். அவர் வந்து ரொம்ப சமூகத்தில் பெரிய மதிப்புள்ள ஆள் கிடையாது, கண்ணும் தெரியாது, மதிக்கிறதுன்னு ஒரு குளம் கோத்திரம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு ஆள் கிடையாது, சாதாரண ஒரு அற்பமா கருதக்கூடிய ஒரு ஆள். அவர் கண்ணும் தெரியாது, முஸ்லீம். அவர் அந்த சஹாபி வர்றார். வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அவர் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரா, அதை கண்டுக்கிறாம முகத்தை கடுகடுப்பா வச்சுக்கிட்டு இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க, பெருமுகத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு குருடர் வர்றாரு. குருடர் வந்து ஒரு முஸ்லீம், பெருமுகர் வந்து முஸ்லீம் இல்ல. அவன்கிட்ட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அவன் ஏதோ டிமாண்ட் பண்றான், அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குருடர் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் பதில் சொல்லணுமா இல்லையா? பதிலும் சொல்லல. என்னப்பா செய்திருந்தா கேட்கணுமா இல்லையா? கேட்கவும் இல்லை. அவர் என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு விளக்கம் தேவை இருக்குது, அரிசிதுன்னு யார சொல்லலாங்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு சில ஒரு விளக்கங்கள் கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்டு வர்றாரு. கண்டுக்கிறாம கோவத்துல இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அது காதுல வாங்கல, காதுல விழுவுது, அது காதுல வாங்காத மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. கோவம் வருது, இந்த இடத்துக்கு இந்த தலையன் வர்றாரு, இந்த மாதிரி கோவப்பட்டு என்ன செய்யறாங்க, அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது வந்து யாருக்கும் தெரியாது, அந்த குருடருக்கு கூட தெரியாது. பேசாம இருந்துட்டாங்க, அவரோட முடிஞ்சு போயிருக்கும். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். என்னடா இது, ஒரு இறைவனை நம்பின ஒரு ஆள், இறையச்சம் உள்ள ஒரு ஆள், கண்ணு தெரியல அவருக்கு, அவர் வந்தாருன்னா அவருக்குரிய மரியாதையில் ரசூலுல்லாஹ் கொடுக்கணும். அவரை அலட்சியப்படுத்தி விட்டு ஏத்துக்கொள்ளாத ஒருத்தனோட போட்டு முக்கியத்துவம் கொடுத்த பிரமுகராகவே இருக்கட்டுமே, பிரமுகரை விட ஒரு மூமின் வந்து பெரிய ஆள் இல்லையா, ஈமானோட உள்ள ஒரு ஆளை போய் விரட்டி அடிக்கிறாரு என்று அவங்களுக்கு என்ன செய்யுது, அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபம் வருது. கோபம் வந்து இந்த குருடருக்காக வேண்டிய ஒரு சூறாவை இறக்குறாங்க. அபசவத்த வல்லாண்டு இருக்குல்ல, 80வது சூறா, குர்ஆன் 80வது சூறா படிச்சு பாருங்க. 80வது அத்தியாயத்தை ஆரம்பத்துல படிச்சீங்கன்னா எவ்வளவு கடும் வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக அல்லாஹ் பயன்படுத்துறான். எப்படி படுத்துறான்? அபசவத்த வல்லா, இந்த முகமது முகத்தை சுளித்து விட்டார், நீயும் சுளித்து விட்டாய்ன்னு சொல்லவே இல்லை, இவர் சுளித்து விட்டார்னு மூணா பேசுறது அவங்களுக்கு தான் வகியே வருது. நேரடியா பேசாம என்ன செய்யறான்ல, படற்கையா சொல்லி காட்டுறான். கோபமா இருக்குன்னு அப்படி சொல்லுமா இல்லையா? நேரடியா கண்டிக்கிறதுக்கு பதிலா பையன் தப்பு செய்யறான்னு வைங்களேன், அவனை நேரடியா கண்டிச்சா பாதி கோபம்னு அர்த்தம். அவனை கண்டிக்க கொண்டாட்டு போயிட்டு வளர்ந்துட்டார்ல, அவன் தான் உட்கார்ந்துட்டு இருப்பான் தலைக்கு மேல அப்படின்னு சொன்னான்னு அர்த்தம்.
பேசக்கூட நீ தகுதி இல்லடான்னு அர்த்தம். நேருக்கு நேரம் சொல்றது கூட தகுதி இல்லைங்கிறதுக்காக வேண்டி கொண்டாட்டு பண்ணி செய்வான். உன் பிள்ளை பெருசாயிட்டான்ல, தோளுக்குள்ள வளர்ந்துட்டான்ல, அப்படித்தான் இருப்பான். இப்படி சொன்னா என்ன இருக்கு, கூடுதலான கோபம், கூடுதலான வெறுப்புங்கிறது அதுல வருகிறது. அப்ப அந்த மாதிரி தோரணையில் எல்லாம் சொல்றான், நீ கடுகெடுத்து விட்டாய் என்று சொல்லாம வேற மூணாவது ஆள்கிட்ட பேசுற மாதிரி இவர் கடுகெடுத்து விட்டாருங்கிறான். நேரம் பேச கூட எனக்கு இந்த நேரத்தில் வரலங்கிற மாதிரி தோரணையில அபச வத்த வல்லா, இந்த முகமது கடுகடுப்பாகி விட்டார், அலட்சியப்படுத்தி விட்டார். அஞ்சாகுல் அமா, அவரிடத்துல ஒரு குருடர் வந்தபோது, அவரிடத்துல ஒரு குருடர் வருகிறாரு, அப்ப இந்த முகத்தை சுழித்துக் கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி நேரம் மறுபடியும் வந்துடுறான்ல. ஆரம்பிச்சுட்டு ஒமா யுத்ரீக்கல் அல்லஹு யஸ்ஸக்கா, அவர் ஒரு பரிசுத்தமான ஒரு ஆள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியுமா பரிசுத்தமான ஒரு ஆள் என்று உனக்கு தெரியுமா? அவ் எதற்கரு தன்போதிக்கிறா, அல்லது ஒரு அறிவுரை உன்னிடத்துல கேட்டு அது அவருக்கு பயன் தருமே என்பது உனக்கு தெரியுமா? அம்மாமன் இஸ்தகனா அந்தலஹு தசத்தா, யாரு உன்னை அலட்சியப்படுத்துகிறானோ அவங்கிட்ட வழிய போய் பேசிட்டு இருக்கிறான். அவன் மார்க்கத்தை ஏத்துக்கிற மாட்டேங்கிறான், அவன் கொள்கைக்கு வரமாட்டேங்கிறான். நீ ஏதோ வளைஞ்சு கொடு அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட போய் ரொம்ப ஆர்வமான என்ன செய்யற, பேசிக் கொண்டிருக்கிறாய். அம்மா மனிஸ்தகனா பாந்தலஹு தசத்தா, உன்னை அலட்சியப்படுத்துபவனுக்கு வழிய போய் சொல்கிறாய். ஒமா அலைக்க அல்லா எஸ்ஸக்கா, அவன் தூய்மையானவன் ஆகாவிட்டால் உன் மீது கேள்வி கிடையாது. அவன் வந்தா என்ன வராட்டி என்ன, அவனுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற என்று சொல்லிவிட்டு அம்மாமன் ஜாக்க எஸ்ஆ, ஓடோடி உன்னிடத்திலே ஒருத்தர் வருகிறார். ஒஹுவ யக்ஷா, அல்லாஹ்வை பயந்தவராக ஓடோடி வருகிறார். அந்த கண்முத்தலஹா, அவரை நீ அலட்சியப்படுத்துற. ஆர்வத்தோட இறையச்சத்தோட ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆள் ஓடி வர்றாரு, அவரை நீ அலட்சியப்படுத்துற. அதே நேரத்தில் இவனை போய் நினைச்சிருக்கிற, வழியை போய் சொல்லிட்டு இருக்கிற, உன்னை புறக்கணிக்கிறவன வழியை சொல்லி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான். இது 80வது அத்தியாயத்தில் 1 to 10 வரைக்கும் பார்க்கலாம். அறிவுடைய மக்களுக்கு ஒரு சில வாதங்களே ஆதாரங்களே போதும் என்றாலும் இன்றைக்கு இணை கற்பித்தல் ரொம்ப ஊடுருவி போயிருக்கிற காரணத்தினால் நிறைய ஆதாரங்களை நம்ம எடுத்து சொல்வதன் மூலமாகத்தான் அதை தவிர்க்க இயலும். நோய் ரொம்ப அதிகமாக இருந்தால் மருந்து டோஸ் அதிகமாக தான் கொடுக்கணும். முத்தி போய் இருக்கிற காரணத்தினாலதான் ஏதோ 1-2 ஆதாரங்களோடு நிறுத்தி கொள்ளாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த இடத்துல வைத்திருக்கிறான், அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி இறந்து போனவர்கள்ட்ட கேட்கறீங்கன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு வாதத்தையா வைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உங்கள்கிட்ட மாற்றம் ஏற்படும். அதனாலதான் நிறைய ஆதாரங்களை சொல்றோம். 2 ஆதாரம் 3 ஆதாரமே போதும் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு. நிறைய சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தவறான நம்பிக்கை ஆழமா ஊறி போயிருக்கு. பல தலைமுறையாக 400-500 ஆண்டுகளாக அப்படியே ஊறி போயிருக்கிறார்கள். அதை மாற்றுவதற்கு தான் நிறைய ஆதாரங்களை சொல்றோம். அல்லாவும் அதுக்கு தான் நிறைய ஆதாரங்களை திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில இறைநேசர்களுக்கெல்லாம் பெரிய இறைநேசராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அதிகாரம் என்ன என்பதை தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு சம்பவம் உஹது போர்ல நடந்த ஒரு சம்பவம். உஹது போர்ல முஸ்லிம்கள் ஆரம்பத்தில் ஒரு பயங்கரமான தோல்விக்கு உள்ளானார்கள். பிறகு இறுதியாக நமக்கு வெற்றி கிடைத்தாலும் ஆரம்பத்தில் பயங்கரமான இழப்புகள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. நிறைய பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட கடுமையான வெட்டுக்காயத்திற்கு வாயில வெட்டுப்பட்டு பற்கள் எல்லாம் விழுந்து ரத்தம் வடிந்து அவ்வளவு கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவ்வளவு கஷ்டமான ஒரு உஹது போர்ல அவங்களுக்கு வேதனை ஏற்பட்ட பொழுது வேதனை தாங்க முடியாம அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க. உஹது போர்க்களத்துல இந்த மாதிரி கடுமையான வெட்டுக்காயம் எதிரிகளால் பெரிய வாழ்நாள வெட்டுக்காயம் ஏற்பட்ட உடனே அந்த வேதனையை தாங்க முடியல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, கைஃப யுஃப்லிஹு கௌமுன் சஜ்ஜு நபியஹும் வ கஸரு ருபாயியதஹு, நபியுடைய முகத்துல இரத்த சாயத்தை பூசி அவருடைய கடவாய் பற்களை உடைத்து விட்டார்களே, அந்த கூட்டத்தார் எப்படி வெற்றி பெற முடியும்? என்னைய இந்த மாதிரி இரத்த சாயம் பூசிவிட்டு என்னுடைய பல்ல உடைச்சுவிட்டு இது மாதிரி செஞ்சவங்க எப்படி வெற்றி பெற முடியும் என்று கோபத்துல அந்த வேதனை தாங்க முடியாமல் இந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. இதை சொல்லும் பொழுது நமக்கு என்னமோ நம்மளை ஒருத்தன் தாக்கி விட்டாலும் அதில் அழிஞ்சிருவான் என்று சாபம் விடுகிற ஒரு நோக்கத்தில் சொல்லல, வேதனை தாங்க முடியாம தான் சொன்னாங்க. வேதனையில நம்ம கூட என்ன செய்வோம், ஒரு அளவுக்கு மேல எவனாவது நம்மளை தாக்கி விட்டான்னு சொன்னா
நமக்கு திருப்பி அடிக்க முடியலன்னு சொன்னா என்ன செய்வோம்? நீ உருப்பட மாட்ட, நாசமா போயிரு, அழிஞ்சு போயிருவ, நாளைக்கே செத்து போயிருவ, இப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்துல சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் என்ன இல்ல? அவன் செத்து போயிருவான்னு அர்த்தம் இல்ல. நம்ம சொல்லணும் செத்து போயிருவானா, நம்ம கடவுள் தன்மை இருக்குன்னு அர்த்தமா? அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஆனா வார்த்தை டேஞ்சரான வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம எல்லா மனிதர்களும் சொல்வது போலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுக்கு ஏற்பட்ட கடுமையான எந்த அளவுக்கு அந்த வேதனை இருந்தது என்று சொன்னால், மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறாங்க. இது சொல்லிவிட்டு அது அவங்க மரணித்து விட்டார்கள் பரவுது. யுத்த காலத்தில் எப்படி பரவுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் எதிரிகள் பரப்பி வர்றாங்க. என் தலை தெரியல. போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வெட்டுப்பட்டு ரத்தம் அதிகமா ஓடி மயங்கி விழுந்த பிறகு அவங்களுடைய தலை தென்படாத காரணத்தினால் அவங்க மரணித்து விட்டார்கள் யுத்த காலம் பூரா பரவ ஆரம்பிக்கிறது. முஸ்லிம்கள்லாம் செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போன பிறகு யாருக்கு அவனை நம்ம போர் செய்யணும்? அவங்க காபிர்கள்லாம் உத்வேகமா நின்று என்ன செய்யறாங்க? நம்மளை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காயம். அப்ப என்ன வார்த்தை சொன்னாங்க? நபியுடைய முகத்துல ரத்த சாயம் பூசியவர்களும் என்னுடைய பல்ல உடைச்சவர்களும் எப்படி ஜெயிப்பான், எப்படி வெற்றி பெறுவான் பாத்துறேன் என்கிற மாதிரி ஒரு தோரணையில இந்த வார்த்தையை அவங்க சொல்லிவிட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ரொம்ப முஹப்பத் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஹபீப் என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோம், அது உண்மைதான். ஆனாலும் இந்த வார்த்தை அவனுக்கு அல்லாஹ் ஜீர்ணிக்க முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம், அவங்க படுற வேதனை, துன்பம் தாங்க முடியாம தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. அதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டேங்கிறான். இது சொல்ற நீனா நானா? அல்லாஹ்க்கு என்ன வருது? வெற்றி பெற மாட்டான், எப்படி அவன் ஜெயிப்பான்னு கேட்கிறிய? அவனை ஜெயிக்க வைக்கிறதா தோற்க வைக்கிறதாங்கிறது உங்க கையில இருக்குதா? உங்களை அடிச்சுட்டானா தோத்து போயிருவானா? உங்களை வெட்டி விட்டானா அவன் தோல்விதான் அவனுக்கு. நீங்க தான் தீர்மானிக்க கூடிய ஆளா என்று அல்லாஹ் பார்க்கிறானே தவிர, நம்முடைய இறை தூதர், நம்ம அனுப்பின தூதர் வேதனையில் இதை சொல்றாரு. வேதனை தாங்க முடியாம ஒரு வந்த வார்த்தை நல்லா எடுக்க மாட்டேங்கிறான். உடனே அந்த வேதனையோட வேதனையை அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. இது சொன்னதுக்காக வேண்டி, எது சொன்னதுக்காக வேண்டி? ஏன் பல்ல உடைச்சுட்டீங்கல்ல, எனக்கு ரத்த காயம் ஏற்படுத்திட்டீங்கல்ல, நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு பாக்குறேன் இப்படிங்கிற துணியில ஒரு வார்த்தையை சொன்னதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. அவ் யதூப அலைஹிம், அல்லாஹ் நினைத்தால் அவர்களை மன்னித்து விடுவான். உங்களை அடிச்சா தோத்து போயிருவானோ? நான் நினைச்சேன் அவனை மன்னிப்பேன், நேர்வழி காட்டி அவனுக்கு இஸ்லாம்ங்கிற ஹிதாயத்தை கொடுத்து அவனை கூட மன்னிப்பேன். அவ் யுஅதிபுஹும், நினைச்சா அவனை தண்டிப்பேன். நினைச்சா அவங்களை தண்டிக்கிறது என் கையில உள்ளது, நினைச்சால் அவர்களை மன்னிக்கிறது என் கையில உள்ளது. நீ எப்படி அவன் எப்படி ஜெயிப்பான்னு சொல்லலாம்? என்னிட்ட துஆ செய்யலாம். யா அல்லாஹ் இந்த மாதிரி அடிச்சு விட்டாங்க, நீ கேள்வி கேளு, நீ பாத்துக்க, நீ அவங்களுக்கு உரிய முறையில பனிஷ்மெண்ட் கொடு என்று சொன்னால் அது ஒரு வகை. அது எல்லா முஸ்லீமுக்கு அனுமதி இருக்கிறது. அந்த மாதிரி துஆ செய்வது, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்யல, எப்படி ஜெயிப்பான் மாத்திரங்கிற மாதிரி சொல்றாங்க. கைபயுஃப்லிஹு கௌமுன்ங்கறாங்க. எப்படி இந்த கூட்டத்தார் வெற்றி பெற முடியும்? இந்த வார்த்தையை சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? 3வது அத்தியாயத்துல 128வது வசனம், இதை எடுத்து பாருங்க. 3வது அத்தியாயத்தில் 128வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. ஒரு துரும்பளவுக்கு கூட உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களை தாக்கியவர்களை நினைச்சா நான் மன்னிப்பேன், நினைச்சா நான் தண்டிப்பேன். அப்ப இத கூட சொல்லக்கூடாதுன்னு நம்ம எப்படி அவங்க பிள்ளைய தருவாங்க, ரிசுக்கு தருவாங்க, மனநோயை போக்குவாங்க, நமக்கு நிம்மதியை தருவாங்க என்றெல்லாம் இந்த செத்து போன ஆட்களை வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த வார்த்தையை சொல்ல விட மாட்டேங்கிறான் அல்லாஹ். எப்படி இந்த ஆற்றலை, இந்த பவரை யார் யாருக்கு கொடுப்பான்? அவங்களுடைய கால் தூசிக்கு சமமில்லாத ஆட்களை எல்லாம் அவுலியாக்கள் நினைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூசிக்கு சமமாவார்களா இவர்கள்லாம்? இவர்கள் யார மகான்கள் அவுலியாக்கள் கொண்டாடுகிறார்களே, அவங்க அவுலியாக்கள் நமக்கு சொல்ல முடியுமா? அப்படியே இறைநேசரா இருந்தா கூட ரசூலுல்லாஹ் கூட அவங்களை கம்பேர் பண்ண முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கம்பேர் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களை வைத்து நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள்ட்ட எல்லா விதமான ஹாஜத்துகளையும் முறையிடுறோம், நேர்ச்சை செய்யறோம், அங்க போய் படுத்து கிடக்கிறோம், அவங்களுடைய அடக்க ஸ்தலத்தை போய் காபத்துல்லாவை தவாப் செய்யறது போல தவாப் செய்கிறோம். கோயில்களில் சாமிகளை வைத்து ஊர்வலம் விடுவதை போல நம்ம தேர்களில் வைத்து என்ன செய்யறோம்? சந்தன கூட்டில் வச்சு அவங்களுக்காக வேண்டி விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். கடவுள் மாதிரி அவங்களை நினைத்து நம்ம வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இதை நினைத்து பார்க்க வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த ஒரு வார்த்தையை எல்லாம் பொறுக்க மாட்டேங்கிறானே, அதுவும் வேதனையான நேரத்தில் இதைத்தானே கவனிப்பாங்க. ஒரு வேதனையில் ஒருத்தன் கூட குறை சொல்லிட்டா கூட நம்மளே கூட மன்னிச்சிருவோம். நம்மளே கூட ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்க,
கணவனுக்கோ மனைவிக்கோ தவிர்க்க தாங்க முடியாத ஒரு வலி, தாங்க முடியாத வேதனை இருக்குன்னு வைங்களேன், என்ன செய்யுது காலையில் கோவம் வரவனுக்கு. இவன் கடுமையான வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கொண்டாடி போயிட்டு என்னங்க உங்களுக்கு செப்படி வேலையை பார்த்துக்குமா, அவ கோவிக்க மாட்டான். ஏன் கோவிக்க மாட்டா, இவர் இந்த வேதனை தாங்க முடியாம சொல்றாரு, வேதனையினால அந்த வார்த்தையை சொல்றாரு, அப்படித்தான் நினைத்துக் கொள்வான். மனைவிக்கு அது மாதிரி கடுமையான துன்பம் இருக்கும்போது இவன் போய் கேட்டான்னு வைங்க, அந்த நேரத்தில் பதில் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு வேதனை அதிகமா இருந்தா அவ கடுப்படிச்சு ஏதாவது சொல்லித்தான் செய்வான். அதுக்காண்டி இவன் வெறுத்துருவானா, சரி வேதனை அவ்வளவு அதிகமா இருக்குது அப்படித்தான் எடுத்துக்கொள்வோம். அல்ல அதை விட கருணையால அவன், ஆனா அவனுடைய ரைட்டுன்னு விட மாட்டேங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையிலான இப்படி இது பண்றாங்க, ஆறுதல் தானே சொல்லணும், அப்படி நினைக்காம இந்த வார்த்தை நீ எப்படி சொல்ல போச்சு, ஏன் ரைட்ல நீ எப்படி கை வைக்க போச்சு, அவன் வெற்றி பெற மாட்டான்னு நீ எப்படி தீர்மானிக்க போச்சு, அது நான்ல சொல்லணும். அவன் வெற்றி பெற மாட்டான்னு நான் தான் முடிவெடுப்பேன், வெற்றி பெறுவான்டா நான் தான் முடிவெடுப்பேன், உனக்கு வெற்றியை நான் தான் தீர்மானிப்பேன், உனக்கு தோல்வியை நான் தான் தீர்மானிப்பேன், இது நீ எப்படி தீர்மானிக்கிற என்று அல்லாஹ் கேட்கக்கூடியதை இது குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 128வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். இந்த சம்பவம் முஸ்லிம் நூல்ல 3346வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இந்த சம்பவம் உஹது போர்க்களத்தில் வெட்டுப்பட்ட பொழுது இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பதான் இந்த வசனம் இறங்கியது. வசனம் மட்டும்தான் குர்ஆன்ல இருக்கும். இந்த வசனம் எப்ப இறங்குனதுங்கிறது இந்த ஹதீஸ்ல இருக்கும். குர்ஆன்ல என்ன இருக்கும்னா, உங்களுக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை, அவன் நினைத்தால் மன்னிப்பான், நினைத்தால் தண்டிப்பான்ங்கிறது மட்டும்தான் குர்ஆன்ல இருக்கும். அது எப்ப அல்லாஹ் சொன்னாங்கிறது எது கிடைக்கும், ஹதீஸ்ல கிடைக்கும். அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குன்னா, முஸ்லிம்ல 3346ல இது உஹது போர் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை தாங்க முடியாமல் இப்படி சொன்ன காரணத்திற்காக அல்லாஹ் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துகிறான். அப்ப இதுல அல்லாஹ்வுக்கு பொறுக்கவே அவனுடைய இந்த ரைட்டை விட்டே கொடுக்க மாட்டான், ரசூலுல்லாஹ்வுக்கு விட்டு கொடுக்க மாட்டான், இப்ராஹிம் நபி விட்டு கொடுக்க மாட்டான், எந்த ஒரு அடியாருக்கு என்ன செய்ய மாட்டான். அவன் செய்ய வேண்டிய முடிவை யார் செஞ்சாலும் அவனுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது. அவனுக்கு அடிமையாகத்தான் எந்த தூதரா இருந்தாலும் இருக்கணுமே தவிர அவங்க ஒரு குட்டி எஜமானர்களாவது அல்ல உடன்படவே மாட்டான் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, இஸ்லாமிய பிரச்சாரத்தை அவங்க செய்த பொழுது அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தவர் யாருன்னு கேட்டா அவங்க பெரிய வாப்பா தான். பெரிய தகப்பனார் இருக்கார் இல்லையா, அபூ தாலிப். இந்த அபூ தாலிப் தான் ரொம்ப பக்கபலமா இருந்தார். பக்கபலமா இருந்தது மட்டுமில்ல, எடுத்து வளர்த்தது அவர் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது தந்தை இழந்துடுறாங்க. தகப்பனார அவங்க பார்த்தது கிடையாது. அனாதையாக இருக்கும் பொழுது பாட்டனார் எடுத்து வளர்க்கிறார். பாட்டனார் அப்துல் முத்தலிப் மரணிக்கும் பொழுது அப்ப சிறுவராக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் எடுத்து வளர்க்கிறது என்று சொல்லி அவங்க பெரியாப்பா சித்தப்பாக்கள் மத்தியில போட்டி வரும் பொழுது அதை அபூ தாலிப் என்ன செய்யறாரு, நான் என் தம்பி பிள்ளை எடுத்து நான் வளர்த்துக்கிறேன். அபூ தாலிப்னா அலியுடைய தகப்பனார், அலி ரலியல்லாஹுடைய தகப்பனார் தான் யாரு, அபூ தாலிப். அப்ப அலி ரலியல்லாஹுடைய தகப்பனார் அபூ தாலிப் என்ன பண்றாருன்னா எடுத்து வளர்க்கிறாரு. அண்ணன் தம்பியா 2 பேர் வீட்டுல வளர்றாங்க. அவங்களுக்கு மகன் அலி இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து என்ன செய்யறாரு, அவரு வளர்க்கிறார். அந்த மாதிரி வளர்த்து ஆளாக்கி வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து அவங்கள ஒரு நிலைக்கு உண்டாக்கினதெல்லாம் யாரு, அபூ தாலிப் தான். அது போக அந்த சமூகத்துல இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் தான் உயர்ந்த குடும்பம். அந்த சமுதாய அமைப்புல குறைஷிகள் தான் ரொம்ப உயர்ந்த ஜாதியாக கருதப்பட்டார்கள். அதனுடைய முக்கியமான பிரமுகர் அபூ தாலிப். அவர் ஒரு முக்கியமான ஒரு லீடரா இருக்கிற காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யாருமே கை வைக்கல. அவர் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கிட்டவங்கள தான் போட்டு அடிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்ட சஹாபாக்களை தான் அடிச்சாங்க உதைச்சாங்களே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கை வைப்பதற்கு பயந்தாங்க. ஏன், அபூ தாலிப் இருக்காரு, அவருக்கு தம்பி விட மாட்டாரு, அவர் ஒரு பெரிய பிரமுகரா இருக்காருன்னு பயந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கை வைக்காமல் இருந்தார்கள். எப்ப ரசூலுல்லாஹ் மேலயும் கை வைக்க ஆரம்பிச்சது, ஊரை விட்டு விரட்டுறதுலாம் எப்ப திட்டம் போட்டாங்கன்னு கேட்டா இவர் மௌத்துக்கு பிறகுதான். அபூ தாலிப் இறந்த பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதே கை வைக்கணுங்கிற தைரியம் அவர்களுக்கு வந்தது. அப்ப அந்த அளவுக்கு அபூ தாலிபுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறாங்க. சின்ன வயசுல வளர்த்தவருங்கிறதுனாலையும் இந்த பிரச்சார பணியில் அவர் இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட அவர் பக்கபலமா சப்போர்ட்டாக இருந்த ஒரு காரணத்தினாலையும் அவருக்கு அவர் ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமையில இருந்தாங்க. அவருடைய சக்ராத் மரண வேலை நெருங்குகிறது. அபூ தாலிபுடைய மரண வேலை நெருங்கும் பொழுது போய் என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட அறிவுரை சொல்றாங்க. அவர் பெரிய முக்கியமான பிரமுகரா இருக்கிறதுனால அபூ ஜஹில் மாதிரி ஆட்கள்லாம் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களும் இந்த மண்டையை போட்டுருவாருன்னு தெரிஞ்ச உட்கார்ந்துருப்பாங்கல்ல. அவர் மரணத்தை நெருங்கி விட்டார்னு தெரிஞ்ச உடனே ஊர்ல முக்கியமான தலைவராக இருந்த காரணத்தினால அவரோட சக தலைவர்களாக இருந்த அபூ ஜஹில் போன்றவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெரிய வாப்பான்னு சொல்லி பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவருக்கு அறிவுரை சொல்றாங்க. என்ன அறிவுரை சொல்றாங்க? நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒரு சொல்ல மட்டும் சொல்லுங்க. அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக நான் பேசுறேன், அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக நான் பரிந்து பேசுறேன். இந்த வார்த்தையை நீங்க கொள்கை ஏத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது பேச முடியும். இஸ்லாத்தை ஏத்துக்கிறாம போத்தா போயிட்டீங்கன்னா உங்களுக்காக நான் வாயை கூட திறக்க முடியாது அல்லாட்ட என்று அவங்க எவ்வளவு எடுத்து சொல்றாங்க. அவருக்கு லேசா ஒரு கேட்கிற மாதிரி வரும் பொழுது பக்கத்துல அபூஜஹல் உட்கார்ந்து அவன் எடுத்து கொடுக்குறான். அபூ தாலிப் மறந்துடாத, உங்க அப்பா எந்த வழியில மூத்தா போனாரு, உங்க பாட்டனார் எந்த வழியில மூத்தா போனாரு, உன் அப்பனும் பாட்டனும் செஞ்ச வழியை விட்டு நீ புது வழிக்கு போயிடாத. அப்பன் பாட்டன் வழி உனக்கு வேணுமா, உன் புள்ள வழி வேணுமா என்று அவன் ஒரு பக்கம் ஓதுறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் ஓதுறாங்க. கடைசியில ரசூலுல்லாஹ்வுடைய எடுபடல. அதைத்தான் அவர் கேட்கிறாரு. என்ன செஞ்சாரு? நான் எங்க அப்பன் பாட்டன் வழியிலே மூத்தா போயிடுறேன், நான் அந்த கொள்கையில வற்புறுத்தாதப்பான்ட்டாரு. இவ்வளவுக்கும் சப்போர்ட்டா இருந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பிரச்சாரம் செஞ்சீங்க கூட அவருக்கு என்ன செய்யல, இந்த கொள்கை உள்ளத்துல போகல. அப்ப அந்த வார்த்தை சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅஸ்தக்பிரன்ன லக மால முன்ஹன்ஹு, இறைவன் தடுக்கவில்லை என்று சொன்னால் உமக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அல்லாஹ்ட்ட, உமக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அல்லாஹ் தடுக்காம இருந்தா அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. சொன்னவன அவர் இறந்து போயிட்டார். அந்த காஃபிராகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே மரணித்து விடுகிறார். மரணித்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன கவலை? நம்ம யார் யாருக்கோ சொன்னோம், அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, நம்மளோட நகமும் ஜதையுமா இருந்து ஒரு வீட்டுல ஒன்னா வசிச்சு டெய்லி அவரை சந்திச்சு டெய்லி அவர்கிட்ட பேசி நம்முடைய எல்லா விஷயங்களையும் நன்கு அறிந்து வைத்திருந்து அவர் ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாரு. நம்ம பெரிய வாப்பா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, அவரு இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிறாம இறந்து போயிட்டாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்பட்ட உடனே 2 வசனம் அந்த நேரத்தில் எல்லாம் இறக்குறான். 2 மெசேஜ் அங்க வருது. 2 மெசேஜ் என்ன? நீ தூதரா அனுப்பப்பட்டிருக்கிற, தூதருடைய வேலை என்ன? சொல்ற வேலை தான். உள்ளத்துல கொண்டு சேர்க்கிற வேலை உனக்கா? நீங்க சொன்னவர் கேட்டுருவாரா? நீங்க சொல்லலாமே தவிர ஒருவர் நேர்வழிக்கு வருவாரா வரமாட்டாருங்கிறது நம்ம கையில உள்ளதுல. அது எதுக்கே மட்டும் கவலைப்படுற நீ? இன்னகலா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மய்யஷா. அல்ல, நீ நாடியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கெல்லாம் உனக்கு நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மய்யஷா, அல்லாஹ்வாகிய நான் தான் நாடியாளுக்கு நேர்வழி காட்டுவேன். உங்க பெரிய அப்பாவா இருக்கலாம், அவருக்கு நேர்வழி காட்ட மாட்டேன். உன்னை கொல்றதுக்கு ஒருத்தர் வருவார் உமரு, அவருக்கு நேர்வழி காட்டி போடுவேன். புள்ள வந்தவருக்கு நேர்வழி காட்டுவேன், சப்போர்ட்டா இருந்தவருக்கு நேர்வழி காட்ட மாட்டேன். அது என் கையில உள்ளது. இதுக்கு நீங்க கவலைப்படுற? என்னமோ உன் கையில ரைட் இருக்கிற மாதிரி இதுக்கு இந்த அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற. சொல்லுனியா கேட்கல, விட்டு விட்டுரு, அவ்வளவு, அதோட வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவு வார்த்தையெல்லாம் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அந்த அபூ தாலிபுடைய மரணம் குஃபுர்ல மரணிச்சதற்காக வேண்டி, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்ததற்காக வேண்டி கவலைப்படும் பொழுதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறந்துறான். இந்த வசனம் 28வது சூராவுல 56வது வசனம் இது. இந்த வசனத்தை அல்லாஹ் இறந்துறான். எப்படி? இன்னகலா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மய்யஷா. நீ நினைத்தவருக்கெல்லாம் நேர்வழி காட்ட உனக்கு முடியாது, நான் யார நினைக்கிறோனோ அவனுக்கு நான் நேர்வழி காட்டுவேன். நம்ம ரைட், அது நம்ம அதிகாரம், அதுல நீ போட்டு கையில் எடுக்க முடியாதுன்னு அதை கண்டிக்கிறான். அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, பெரியப்பா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அல்லாஹ் தடுக்கலன்னா உனக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டு, அதுக்கும் அல்லாஹ் கோபம் வருது. அது என்ன தடுக்க, ஏற்கனவே தடுத்தானே வச்சிருக்கிறேன். அதாவது அல்லாஹ்வை ஏத்துக்கலன்னா பாவ மன்னிப்பு கேட்க கூடாது, இப்ராஹிம் நபிக்கே தடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் எப்படி நீங்க ஒரு பெரியப்பாவுக்கு போய் பாவ மன்னிப்பு தருவேன்னு சொல்லுவ? அதுக்கு ஒரு வசனம், மாக்கானலின் நபி உள்ளதீன ஆமனு ஐயஸ்தக்பிருலில் முஷ்ரிக்கீன உலவ் கானு உலி குர்பா. நபியாக இருந்தாலும் முஃமின்களாக இருந்தாலும் இணை கற்பித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது அனுமதி கிடையாது. எவ்வளவு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, எவ்வளவு காணும் உலி குர்பா, எவ்வளவு நெருங்கிய சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரியே, நீங்க பாவ மன்னிப்பு தேடுறதா இருந்தா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம இருக்கணும். அவர் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்தவராக இருப்பாரையானால், அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு மற்றவங்களையும் ஏத்துக்கிட்டு இருப்பாரையானால் அவருக்காக வேண்டி நீங்க பாவ மன்னிப்பு தேட முடியாது, உங்களுக்கு மன்னிப்பு இல்ல. என்ன மன்னிக்க மாட்டேன்னு நல்லா தெளிவா சொல்லிட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இதை தவிர மற்ற பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான்னு குர்ஆன்ல டிக்ளேர் பண்ணி இருக்கும் பொழுது, இப்ராஹிம் நபிக்கே வாப்பாவுக்கு மன்னிப்பு கேட்டது எல்லாம் கண்டிச்சு இருக்கும் பொழுது, நீங்க எப்படி உங்க பெரியாப்பாவுக்கு மன்னிப்பு கேட்பீங்க? அதையும் நிறுத்திக்கணும்னு பாத்துக்கிறேன். வாக்குறுதி கொடுத்தியல்ல,
அதையும் நிறுத்திடணும். அந்த விளையாட்டு பண்ணக்கூடாது. நேர்வழிக்கு வரலையே அழுது புலம்பிட்டு இருக்க கூடாது. உங்க கையில் இருக்குன்னு நடக்கூடாது. சொன்னீங்களா, கடமை முடிஞ்சு போச்சா, அவர் ஏத்துக்கலையா, போய்கிட்டு அடுத்தாலும் சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இது என்ன உங்க கையில உள்ள அதிகாரத்தை பறிச்ச மாதிரி கவலைப்படுறது என்ன அர்த்தம் வந்து எல்லாம் கேட்கறான். அப்ப இந்த வசனமும் என்ன செய்யறது, நபி வல்லதீன ஆமனு எஸ்தக்பிருல் முஷ்ரிக்கீன உலவுக்கான உங்களை கூர்பாங்கிறது 9வது அத்தியாயத்தில் 113வது வசனம். அதாவது இணை கற்பிக்கிறவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தரக்கூடாது. இந்த ஒரு சம்பவத்தை ஒட்டி இந்த 2 வசனம் இறங்கியது. இந்த விவரத்தை நீங்க புகாரியில 3346வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இந்த சம்பவத்தை எல்லாம் முழுசா புகாரில விளக்கி இந்த 2 வசனமும் இதற்குத்தான் இறங்கியது என்ற விவரத்தையும் அந்த ஹதீஸில் சொல்லப்படுவதை பார்க்கலாம். இது எதுல இருந்து எதுக்கு இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றான், எதுக்காக இந்த கண்டனத்தை பதிவு செய்யறான், எதுக்காக இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று செய்தி ஹதீஸ் நூல்ல பதிவு செய்யப்பட்டு எல்லாம் காப்பாத்தி வச்சிருக்கிறான். சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த பவர் இல்லையே. இவங்க என்னென்னமோ ஷேக்குங்கிறான், முரீதுங்கிறான். அவன் வந்துகிட்டு பார்த்தாலேயே நமக்கு நேர்வழி கிடைச்சிருமுங்கிறான். பெரியார் போய் பார்த்தவர் நமக்கு ஒரு அறிவுரை சொன்னார்னா அப்படி உள்ளத்துல போயிருமா. அது நமக்கு பயான்கள்லாம் சாதாரண பயான்லாம் எடுபடாதான். ஷேக்குன்னு இருப்பாங்களாம். அவங்கள்ட்ட போய் கையில கையை அடிச்சு ஒரு உறுதிமொழி கொடுத்தோம்னா பவர் ஏத்திருவாங்களாம். அந்த பவர் ஏத்தணும் நமக்கு நேர்வழி கிடைச்சிருன்னு சொல்லி முறிதெல்லாம் வாங்குறாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் போய் எவ்வளவு பவர் ஏத்தி பாக்குறாங்க. பெரிய வாப்பாக்கு ஏத்தி பாக்குறாங்க, பவர் ஏற மாட்டேங்குது. பெரிய வாப்பாவுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் எவ்வளவுக்கு சொல்லணுமோ சொல்லி 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 பாக்குறாங்க. காது வரைக்கும் போவதே தவிர உள்ளத்துக்கு போக மாட்டேங்குது. அப்ப இப்படி பெரியார் ஷேகு பிடிச்சி நம்மளுக்கு ஏத்துவாரு, ஷேகு சொன்னவன எப்படி நேர்வழி கிடைக்கும்? எல்லாம் பொய். மனுஷன் அதை விளங்கிக்கிறேன். ஷேகுங்கிறவன் வந்து அப்ப நபிகள் நாயகத்துக்கு மேல பெரிய ஆளா நினைக்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு மேல இந்த ஷேகுகள் எல்லாம் பெரிய ஆளுக்க, அவங்கள பார்த்தாலும் நேர்வழி கிடைச்சிடும். அவங்க வாயினால ஒரு வார்த்தையை சொன்னாலே என்னவாயிரும், நமக்கு நேர்வழி கிடைச்சு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நேர்வழி கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய கையில். அந்த ரைட் அல்லாஹ் கையில தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்தாங்களா, இருந்த வரைக்கும் வளர்ச்சி பெரிய சொல்லிக் கொள்ளும்படியான வளர்ச்சி கிடையாது. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இப்படித்தான் இஸ்லாத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. பெரிய அளவுல கூட்டம் கூட்டமாக எல்லாம் வரல. ரசூலுல்லாவே விரட்டி விட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்கல்ல. அப்ப என்னடா ஊரே மாறுது, இப்படி கூட்டம் கூட்டமா மாறுது. சொல்றதுக்கு ஆள் இல்ல, சொல்வதற்கு ஆள் இருக்கும்போது வளர காணா, பெரிய வளர்ச்சி இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு போயிட்டாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட மக்களும் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமாக தான் மிச்சமா இருந்தாங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அதிகமான மக்கள் இணைஞ்சாங்க, இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். அப்ப என்ன வழங்குது, அல்லாஹ் நினைச்ச கொண்டு சேர்த்துரும். அது பாட்டுக்கு நம்ம கணக்குப்படி என்ன நினைக்கிறோம், ரசூலுல்லாஹ் இருந்தா தான் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க நம்ம நினைக்குவோம். ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு போயிட்டதுனால எல்லா பேரும் காபிரா மூத்தா போயிடுவாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், ரசூலுல்லாஹ்வே இல்லாத நேரத்தில் அது பாட்டுக்கு மெசேஜ் போயிட்டே இருக்குது. முகமது என்ன சொன்னார் அப்படி அப்படி பரவிட்டு இருக்குது. கொண்டு போய் எல்லாம் சேர்த்துருவான். அது காதலையும் சேர்த்தா உள்ளத்திலையும் சேர்த்து விட்டான். காதல மட்டும் சேர்க்கல, இல்ல உள்ளத்திலையும் சேர்த்து என்ன ஆச்சு என்று சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது வளர்ந்ததை விட அவங்க மக்காவில் இல்லாத பொழுது அதிகமாக இஸ்லாம் வளர்ந்தது. அப்ப நேர்வழி காட்டுறது அல்லாஹ்ட்ட இருக்கு வழங்குதா இல்லையா? யாரும் யாருக்கு நேர்வழி காட்டிட முடியாது. சொல்றோம், இது காது வரைக்கும் போய் எத்தனை பேருக்கு நின்று எத்தனை பேரோட உள்ளத்துக்கு போகும். இவ்வளவு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் வைக்கிறோமே, நீங்க போய் சில பேருக்கு இந்த குர்ஆனை எடுத்தே காட்டுங்களேன், ஏத்துக்கிற மாட்டான். அல்லாஹ் சீல் வச்சுட்டா என்ன பண்றது, அல்லாஹ் சீல் அடிச்சிருப்பான் சில பேருக்கு. சில பேருக்கு என்ன செய்வான், அல்லாஹ் சொன்னா நம்ம கேட்டுதான் ஆகணும். அல்லாஹ்வுல சொல்ற குர்ஆன் ஆயத்துல எடுத்து காட்டுறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நினைக்கிறானோ அவங்களுக்கு போகுமே தவிர, இவ்வளவு ஆதாரங்களையும் காட்டிட்டு மறுக்கணும் இருக்குதானே செய்யறான். இவ்வளவு ஆதாரங்களை பார்த்துப்பட்டு கூட அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, எங்க வாப்பா சொன்னா சரியா இருக்கு, நாங்க எங்க வழிமுறை விட மாட்டோம்னு சொல்றானா இல்லையா? அது ஏன் அப்படி சொல்றான்னா அதுக்கு நம்ம தளர தேவையில்லை, நம்ம வெப்சைட் போக அவசியமே கிடையாது. நம்ம சொல்லிவிட்டோம், அல்லாஹ் நாடல் அவ்வளவுதான். அல்லாஹ் நாடுனா நேர்வழிக்கு வரும், வராட்டி போயிட்டார், இப்படிதான் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த அபூ தாலிபுடைய சம்பவமும் இதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. அதே மாதிரி அவர் பெரியாப்பா விட்டுருங்க, ஒவ்வொரு மனிதனும் வந்து அவருடைய தாய் தந்தையர் மேல எல்லாருக்கும் பாசம் இருக்குமா இல்லையா? நல்ல மனிதர்களுக்கு பாசம் இருக்கும், கெட்ட மனுக்கு வேண்டாம் பாசம் இல்லாம இருக்கும். தாய் தந்தையர் அடிச்சு விரட்டுறவன்லாம் இருப்பான். நல்ல ஒரு மனிதனாக இருந்தா என்ன செய்வான், தகப்பனார் மேல பாசமா இருப்பான், தாயார் மேல பாசமா இருப்பான். அவங்களுடைய துன்யாவிலே அவங்க நல்லா இருப்பதற்கு ஆசைப்படுவான். அவங்க மரணித்து விட்டார்கள் சொன்னா மறுமையில அவங்க நல்லா இருக்கணும் என்பதற்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா என்று ஒரு மனிதன் சிந்திப்பான். சரியான பிள்ளையாக இருப்பானே ஆனால் தாய் தகப்பனுக்கு இப்படி எல்லாம் நினைப்பான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தகப்பனாரை பார்த்தது கிடையாது. வயிற்றுல இருக்கும், தாய் வயிற்றுல இருக்கும்போது இறந்துட்டதுனால தகப்பனாரை பார்த்தது இல்ல. தாயாரும் சின்ன வயசுல நினைச்சிட்டாங்க, இறந்ததுனால தாயாருடைய முகம் கூட உங்களுக்கு சொல்ல முடியாத வயசுல இறந்து போயிட்டாங்க. அப்ப ஆனாலும் தாய் தந்தையர் மேல் அவங்களுக்கு ஒரு பாசம் இருந்தது.
பாசம் இருந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மதீனாவுக்கு பிரயாணம் பண்ணி போகும் பொழுது அவங்க தாயார் எந்த இடத்துல இறந்தாங்களோ அப்பவாண்டு ஒரு இடத்துல தான் இறந்து போறாங்க. அந்த இடத்த கடந்து போகும் பொழுது அல்லாட்ட வந்து அனுமதி கேட்கறாங்க. என்ன அனுமதி கேட்கறாங்க? அல்ல, அந்த இடத்துல எங்க அம்மா மூத்தா போனாங்க, இந்த சின்ன வயசுல அது மூத்தா போனது உங்களுக்கு பதிஞ்சு இருக்கிறது. இந்த இடத்துல வச்சுதான் என்னுடைய தாயார் வந்து மரணித்துட்டாங்க. அவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கணும். அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாம நான் நபியாவதுக்கு முந்தைய மூத்தா போயிட்டாங்க. அவங்க சரியான கொள்கையில் இருந்திருக்க மாட்டாங்க. அதனால இறைவா அவங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்கலாமா, நான் பர்மிஷன் கேட்கறாங்க. உடனே கேட்டவும் இல்ல. அல்லாஹ் என்ன முடிவு எடுக்கான்னு சொல்ல முடியாது இல்லையா? பெத்த தாய்ங்கிறதுக்காக வேண்டி சலுகை கொடுக்க மாட்டான்னு நினைத்து கொண்டு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இடத்துல கேட்கறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய தாயாருக்கு வந்து நான் பாவ மன்னிப்பு கேட்கணும் உங்ககிட்ட, அவங்க பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி நான் துவா செய்யலாமா என்று அல்லாட்ட வந்து கேட்கறாங்க. அல்லாஹ் வந்து மறுத்துறான். அதெல்லாம் கூடாது. ஏன்? அவங்க இணை கற்பிக்கக்கூடியவர்களா இறந்திருக்கிறாங்க. அப்படி உங்க அம்மா இருந்து எனக்கு என்னன்றான்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய இவன் இவ்வளவு இணை கற்பிச்சுக்கிட்டு நபிமார்களை காப்பாற்றுவாங்க, ரசூலுல்லாஹ் சிபாரிசு பண்ணுவாங்கன்னு நினைச்சிருக்காங்க. இவன் யாரு? செய்யற காரியம் பூரா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காரியம். செத்து போன ஆட்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான், அங்க போய் கும்பிடுறான், அங்க போய் வழிபடுறான், அங்க போய் துவா செய்யறான், அங்க போய் நேர்ச்சை செய்யறான், அங்க போய் உண்டிக்க போன அம்புட்டு சிறுக்கான காரியத்தையும் செய்து விட்டு இந்த சிறுக்கு வைக்கிற எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு பண்ணி என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவாங்க நினைக்கிறானே. பெத்த தாய் சிறுக்கு வச்ச ஆளை கொண்டு போக முடிஞ்சா? பெத்த தாய் வந்து இணை கற்பிக்கக்கூடியவர்களா மரணிச்சுட்டாங்க. அல்லாஹ்ட்ட பர்மிஷன் தான் கேட்கறாங்க. யா அல்லாஹ் எங்க அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும், எனக்கு ஒரு அனுமதியை கொடு. அல்லாஹ் மறுத்து விட்டான். சரி, பாவ மன்னிப்பு அனுமதி இல்லாட்டி பரவாயில்ல, எங்க அம்மாவை அடக்கம் பண்ண இடத்த போய் பார்க்கணும், அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறியா? போய் பார்த்துக்க. அல்லாஹ் என்ன கபரை போய் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தானே தவிர எல்லா கபராளிகளுக்கும் ஒரு துவா செய்வோமே, யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், எங்களையும் உங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக கேட்போமே, அது பேசக்கூடாது. அம்மாவுடைய கபருக்கு போகணும், பார்த்துட்டு வந்துடணும். அதுக்கு வேண்டாம் உங்களுக்கு அனுமதி இருக்கே தவிர எதுக்கு அனுமதி இல்ல? மற்ற ஜியாரத்துல போய் இறந்தவர்களுக்காக ஒரு துவா செய்வீங்கல்ல, பாவ மன்னிப்பு கேட்பீங்கல்ல, அது உங்க அம்மாவை கேட்க கூடாது. அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க, இஸ்தஅதன்து ரப்பி, என் இறைவனிடத்தில் நான் அனுமதி கேட்டேன், அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக என் இறைவனிடத்தில் நான் அனுமதி கேட்டேன். ஃபலம் யஅதன் லி, என் இறைவன் எனக்கு அனுமதி தரவில்லை. அது என்ன? வஸ்தஅதன்துஹு அன் அஸூர கபரஹா, அவங்களுடைய கபரை அடக்கத்தலத்தை சந்திப்பதற்கு நான் அனுமதி கேட்டேன். ஃபஅதினலி, எனக்கு இறைவன் அனுமதி கொடுத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம்ல 1621வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த முஸ்லிம்ல சொல்லக்கூடிய நம்பர்கள் வந்து தமிழ்ல வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நம்பர்ல இருந்து ஒரு 30-40 நம்பர் டிஃபரெண்ட்ல இருக்கும். புகாரிக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல உள்ள ஹதீஸ் நம்பருக்கும் இந்த வெளியிட்டு இருக்கிற நம்பருக்கு டிஃபரெண்ட் இருக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது, 1621 பார்த்துட்டு காணாம கூடாது. ஒரு 10-30 ஹதீஸுக்கு முன்ன பின்ன என்ன செய்ய நம்பரு 2 ஹதீஸ் ஒரு நம்பரா போட்டுருவாங்க சமயங்கள்ல. அந்த மாதிரி வர்றதுனால இப்ப நம்ம முஸ்லீமுக்கு சொல்ற நம்பர் மட்டும் உங்களுக்கு நம்ம சொல்ற நம்பருக்கும் இப்ப தமிழ்ல வெளியிட்டு இருக்காங்கல்ல ஒரு நிறுவனம், அந்த நம்பருக்கு வித்தியாசம் இருக்கும். மத்த புகாரிக்கு சொல்றது மத்த திருமதிக்கு சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த இதுல மட்டும் அவங்க தமிழ்ல தப்பு பண்ணிட்டாங்க. நம்பர் வந்து ஏதோ ரேரான ஒரு எடிஷனுடைய நம்பரை போட்டு வெளியிட்டுட்டாங்க. அறிமுகமான மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு எடிஷனுடைய நம்பர் அவங்க வெளியிடல. அதனால இந்த நம்பர்ல வித்தியாசம் வரும். நீங்க நாளைக்கு முஸ்லீம்ல பாத்துறீங்களேன்னு சண்டைக்கு வந்துடக்கூடாது. அப்ப இருக்குது முஸ்லீம் ஒரு 30 வயசு முன்னே 30 வயசு பின்னாடி போய் பாருங்க தெரிஞ்சிடும். அப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி தரவில்லை. கபரை பார்ப்பதற்கு அனுமதி கேட்டேன், அனுமதி தந்தான்னு சொன்னா, பெத்த தாய்க்கு கூட ஒரு ரெக்கமெண்ட் பண்ண முடியலையே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா பெத்த தாய்க்கு கூட யாருக்கு முடியல? இறை தூதருக்கு, அவுலியாக்களுக்கு எல்லாம் பெரிய அவுலியாவுக்கு, உலக அவுலியாக்கள்லாம் சிறந்த அவுலியாவுக்கு என்ன இல்ல, ரைட் இல்லைன்னு எல்லாம் மறுத்துறான். அப்ப இதுல நம்ம என்ன வழங்கணும்? இதெல்லாம் நம்ம இணை கற்பிச்சுட்டு இருந்தா ரசூலுல்லாஹ் காப்பாத்திடுவாங்க, நாவூராண்டவர் காப்பாத்திடுவாங்க நினைக்கிறானே, அதெல்லாம் நிக்கவே நிக்காது என்பதற்கு இதோட ஆதாரம் வேணுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பெத்த தாய்க்கு முடியாட்டி நம்ம ஏகத்துவத்தை விட்டோம்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. அது விளங்கிக்கணும். அல்லாஹ்வை தவிர யாரையாவது வணங்குனீங்க, பெத்த தாய்க்கு ரசூலுல்லாஹ் கொண்டு செய்ய முடியல, உங்களை பிடிச்சு கூப்பிட்டு எப்படி போவாங்க? அவங்க அம்மாவே காப்பாற்ற முடியலையே, அம்மா கொடுங்க. பாப்பா விஷயம் என்னாச்சு? ஒருத்தர் வர்றாரு, வந்து என்ன செய்யறாருன்னா, யார சொல்லலாம் ஐநாபி, அல்லாஹ்வுடைய துறை எங்க பாப்பா இப்ப எங்க இருக்காருங்கிறாரு. பாப்பா மூத்தா போயிட்டாரு, மூத்தா போன பாப்பா பத்தி தான் கேட்கிறாரு. ஒரு ஆள் வர்றாரு, அவங்க தகப்பனாரு அதுக்கு முந்தைய இறந்து போயிட்டாரு, இறந்து போன தகப்பனை பத்தி வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? எங்க இருக்காருன்னா அந்த மறுமையில எங்க, அந்த அந்தஸ்தை கேட்கிறாரு.
எங்க இருக்கான்னு காண போனால தேடி பிடிச்சாங்கன்னு அந்த அர்த்தத்தில் கேட்கல. ஐநா அப்படின்னா எங்க வாப்பா இப்ப வந்து சொர்க்கத்தில் இருப்பாரா நரகத்தில் இருப்பாரான்னு கேட்கிறாரு. ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டாரு, அவர் இப்போது எந்த நிலையில் இருப்பாரு என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும்ல, இவர் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு, ஆளும் தெரியும் தகப்பனாரையும் தெரியும். அதனால ரசூலுல்லாஹ் பழிச்சுன்னு கேட்டவொன்னு நினைச்சாங்க ஃபின்னார், இது என்ன கேள்வி, நரகத்துல இருப்பாரு. தாட்சணம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. பாப்பா பத்தி சொன்னா கோச்சிக்கிட்டா என்ன செய்யறது, அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீ கோச்சானுக்கு என்ன செய்யறது, மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவனை ஏத்துக்கிட்டவர்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்குமே தவிர ஏத்துக்கலன்னா கிடைக்காது. உங்க பாப்பா வந்து ஏகத்துவத்துல வாழவில்லை, இணை கற்பித்தவரா மரணித்திருக்கிறார். அப்ப அவர் எங்கதான் இருப்பாரு, நரகத்துல ஆப்பா இருப்பாரு. நீ ஏத்துக்கிட்டா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், உங்க பாப்பாவுக்கு கிடைக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க பின்னார்ந்து. அவர் திரும்பி போனவுடனே இன்னொரு இப்ப அழுதுகிட்டு வர போறாரு. அவர் அழுதுதானே இருக்கேன், நம்ம தகப்பனார் நரகவாசி ஆயிட்டாருன்னு ஒரே ஒரு கவலையோட போறாரு. இங்க வாண்டு கூப்பிடுறாங்க, போனால இங்க வா கூப்பிட்டு இன்ன அபி அபாக்க பின்னார், அட எங்க வாப்பா உங்க வாப்பா நரகத்துல தான். உங்க வாப்பா சொன்ன அழுதுட்டு போறியா, ஓ வாப்பா மட்டும் இல்ல, இன்ன அபி அபாக்க பின்னார், ஏன் தகப்பன் ஓன் தகப்பன் நரகத்துல. அப்ப ஏன் தகப்பன் நரகத்துக்கு போறாரு, அவர் தௌஹீதுல இல்ல, அவர் பல தெய்வத்தை வணங்கினாரு, ஒரு இறைவனை வணங்கவில்லை. இறை தூதர்கள் வராவிட்டால் கூட கல்லு மண்ணு கழுத குதிரையெல்லாம் கடவுள் இல்லைன்னு தெரியாதா, ஒரே ஒரு இறைவன் சூப்பர் பவர் இருக்காங்கிற அளவுல வாழ்ந்திருக்கணுமா இல்லையா? அப்படி சாபியன்கள் ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்களா இல்லையா? அந்த மாதிரியாவது இருந்திருக்கணும். நபிமார்கள் வராத காலத்துல இந்த வேதங்கள் தொழுகை முறை நோன்பு முறை எல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இது கடவுள் இல்லைன்னு இருக்கிற மூளையை கொண்டு சொல்ல முடியுமா? தூதரா வரணும், ஒரு கள்ளத்துக்கு வச்சுட்டு கடவுளுங்கிறான், இது கல்லுன்னு அவனுக்கு தெரியும், அவன் மூளையை தீர்ப்பளிக்குது, அதை போய் கடவுளுங்கிறான். சூரியனை போய் கடவுளுங்கிறான், சந்திரனை போய் கடவுளுங்கிறான். இது ஏன் கடவுள்னு சொன்ன? இதை சொல்வதற்கு தூதர் வர வேண்டியது இல்லையே, உன் அறிவு சொல்லுமே. நீ செஞ்ச பொருளை நீ எப்படா கடவுளும்ப, நீ நான் பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன செய்யறது போய் கடவுள்னு சொல்லி என்ன அர்த்தம் கேட்க மாட்டானல்ல. அதனாலதான் அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு இல்ல. தூதர்கள் வரலன்னா மன்னிச்சிட வேண்டியதானே. அப்ப தூதர்கள் வராத சமுதாயத்தில் இருந்தா கூட அவங்க ஏகத்துவத்தை விட்டு அல்ல மன்னிக்க ரெடியா இல்ல. நீ தூதர்கள் வந்த சமுதாயம் செஞ்சிட என்ன ஆகும்? தூதர்கள் வராதவர்களுக்கு இதுங்க மன்னிக்கிறான்னு உங்களை மன்னிக்கலாம்லங்க. மன்னிக்கிறதா இருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுக்கு தூதர் அனுப்பப்பட்டாரா? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மாவுக்கு தூதர் யார் வந்தாங்களா? அவங்க சொல்லி அதை கேட்காம அவர் நிராகரிச்சாரா? இல்ல. அவங்களுக்கே எக்ஸ்கியூஸ் இல்லைங்கிறான், மன்னிப்பு இல்லைங்கிறான். உங்களுக்கு தூதர் வந்திருக்கிறாரு, வேதம் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, இவ்வளவு ஏகத்துவ வசனங்கள்ல திருப்பி திருப்பி பல முறை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழாக்கம் வந்திருக்கிறது, ஹதீஸ் நூல்கள் வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு நீங்க கூட்டாம்போக்களை போய்கிட்டு இருந்தா எப்படி மன்னிப்பான்ல? அதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். இது எங்க இருக்குன்னா முஸ்லீம்ல 302வது ஹதீஸ்ல எது, உங்க வாப்பாவும் எங்க வாப்பாவும் உன்னுடைய தகப்பனாரும் என்னுடைய தகப்பனா நரகத்துல இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தும் பெத்த தகப்பனாரை சொர்க்கத்தில் கொண்டே சேர்க்க முடியவில்லை, பெத்த தாயை சொர்க்கத்தில் சேர்க்க முடியவில்லை. பெத்த தாய்க்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவதற்கு கூட அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டேன்னு பிடிங்கிட்டான். நான் ஒரு முடிவெடுத்து அதான் முடிவு, அதுல மாத்திரம் உங்களுக்கால மாத்த முடியாது. எனக்கு தந்தவா நீங்களும் மாறிக்கிறேன்னு, உங்களுக்கு தந்தவா நான் மாறுவேனா? படைச்ச நான் மாறுவேனா? எனக்கு தகுந்தவாறு தான் நீங்களும் எல்லாரும் மாறிக்கிறேன்னு. நான் எதை விரும்புறேனோ அதுக்கு தகுந்தவாறு நீங்க உங்களை எல்லாரும் மாத்திக்கணும் அல்லாஹ் விரும்புறான். அவனுடைய எஜமான் தந்தை விட்டு தர மாட்டான் என்பது இதிலிருந்து விளங்குகிறது. அல்லாஹு அக்பர்.